ஒவ்வொரு சாப்டர்லையும் நம்ம பிட்காயின், கோல்டு, நிஃப்டியோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்துட்டு வர்றோம். தொடக்கத்திலிருந்து இருக்கிற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் தெளிவாக பார்த்துட்டே வாங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் தான் நம்ம நிறைய கீவேர்ட்ஸ் பார்த்துருக்கோம், புரியுதுங்களா? ஸோ அதனால் ஒவ்வொரு கீவேர்ட்ஸும் உங்களுக்கு புரிஞ்சால் மட்டும்தான், அதோட மீனிங் எல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த சார்ட்டை வந்து கனெக்ட் பண்ணி பார்க்க முடியும், ஒன்றோட ஒன்று கனெக்ட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அதனால் பிளேலிஸ்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் பொறுமையாக நிதானமாக பாருங்கள். ஒவ்வொரு வீடியோவும் 1 மணி நேரத்துக்கு மேலே கண்டிப்பாக இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால், இது பிரயோஜனமாக இருந்தால் மட்டும் நீங்கள் பார்த்தா போதும், புரியுதுங்களா? ஸோ நீங்கள் இதை பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. இது கமர்ஷியல் சேனல் கிடையாது. என்னோட பர்பஸும் இதிலேருந்து வர்ற லைக்ஸோ கமெண்ட்ஸோ இல்லை வருமானமோ வச்சுட்டு பொழப்பு ஓட்டணும் அப்படிங்கிறதும் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் தயவுசெய்து இது உங்களுக்கு பயன்பட்டால் நீங்கள் பாருங்கள், பயன்படலைன்னா நீங்கள் பார்க்க வேணாம், சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து பிட்காயின், கோல்டு, நிஃப்டியோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். மாதிரி எளிமையாக பார்த்துட்ருக்கோம். ஸோ அது ரொம்ப முக்கியம். நம்ம எந்த இடத்துலையும் புதுசாக ஒரு இண்டிகேட்டரையோ இல்லை ஒரு புதுசாக ஒரு விஷயத்தையோ புதுசாக ஒரு தியரியோ நம்ம புதுசாக ஆட் பண்ணலை. முதல் வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருந்தோமோ அதை தான் இப்போ வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர்றோம். அதை வச்சு இன்னும் மார்க்கெட்டை வந்து நம்ம ஒய்டாக கொண்டு போகல, நல்ல டெப்த்தாக எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். ஸோ அதனால் அந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் மார்க்கெட்டை கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நேற்று வந்து பார்த்திங்கன்னா பிட்காயினோட நம்ம லாஸ்ட்டாக ட்ராப் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா பிட்காயினோட இந்த 4 ஹவர்ஸ் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ட்ராப் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ ட்ராப் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவர், அதுக்கப்புறம் டெய்லி வரைக்கும் நம்ம மொத்தமாக ட்ராப் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட நகர்வுகள் தான் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கரெக்டாக மார்க்கெட் வந்து அந்த 1 ஹவரோட 50% அந்த லெவலுக்கு வந்து மார்க்கெட் வந்து இப்போது டச் பண்ணியிருக்கு, ரைட்டுங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல நிறைய நம்ம மார்க்கெட்டை டீட்டெயிலாக கேண்டில் அனாலிசிஸ் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம், பேட்டர்ன் அனாலிசிஸ் எல்லாமே இந்த இடத்துல நம்ம வந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணோம், புரியுதுங்களா? ஸோ அப்படி டிஸ்கஸ் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளியர் கட்டாக இங்கே மார்க்கெட் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஏன், எதனால் நம்ம சொல்லியிருந்தோம்? இப்போ நேற்றோட சாப்டரில் கூட நம்ம கிளியராக பார்த்தோம், கவனிங்க. ஸோ இந்த இடத்துலேருந்து செல்லர் கொண்டு வந்திருக்காங்க, திரும்ப பையர் இதோட 25, இதோட 50, இதோட 75, இதோட 100 கொண்டு போக முடியல. ஒரு 50 அளவு கூட கொண்டு போக முடியாமல் என்ன வந்திருக்கு, மார்க்கெட் வந்து திரும்பி வருது. அப்போ திரும்பி வரும்போது என்ன ஆகும், கட்டாயம் இந்த லோவை உடச்சி புதுசாக லோ வைக்கணும், கரெக்டுங்களா? இப்போ என்ன பண்ணியிருக்காங்க செல்லர், இங்கே ஏற்கனவே இங்கேருந்து இங்கே வரைக்கும், இங்கே ஆரம்பித்து இங்கே வரைக்கும் கொண்டு வந்த செல்லர் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இங்கே ஆரம்பித்து இங்கே வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க, தெரியுதுங்களா? இங்கே வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அப்போ என்ன நடந்திருக்கு, மார்க்கெட் வந்து செல்லரோட டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகிருக்கு, சரியா? இப்போ பையரோட டிஸ்டன்ஸ் பாருங்கள், ஏற்கனவே இங்கேருந்து இங்கே வரைக்கும் இவ்வளோ தூரம் கொண்டு போனவங்க இப்போ இது வரைக்கும் கொண்டு போனாங்க, இதுதான் பையரோட லைன், சரியா? இப்போ என்ன நடந்திருக்கு, ஏற்கனவே எவ்வளோ தூரம் அதுலேருந்து கொண்டு போனாங்களோ, எங்கே ஆரம்பித்தாங்களோ, பையர் ஏற்கனவே ஆரம்பித்த இடம் இது, பையர் கொண்டு போய் முடித்த இடம் இது, ரெண்டாவது செல்லரு ஏற்கனவே கொண்டு வந்ததை விட அதிகமாக கொண்டு வந்தாங்க, இவ்வளோ தூரம் அதிகமாக கொண்டு வந்துட்டாங்க, இவ்வளோ தூரம் அதிகமாக கொண்டு வந்திருக்காங்க. இப்போ பையர் என்ன பண்ணுறாங்க, அடுத்து ஏற்கனவே எங்கேருந்து பையர் ஆரம்பித்தாங்களோ அந்த இடம் வரைக்கும் தான் கொண்டு போக முடிஞ்சிருக்கு, அதை தாண்டி அந்த பவுண்ட்ரிக்குள்ளே கூட கொண்டு போக முடியலை. ஸோ அப்போ என்ன நடந்திருக்கும், மார்க்கெட்டு கவனிங்க. இப்போ ஓவரால் பார்க்கும்போது, ஓவரால்னா ஒரு நிமிஷம், இதுதான் ஓவரால், இங்கேருந்து செல்லர் இங்கே மொத்தமாக கொண்டு வந்துட்டாங்களே, இது ஓவரால். அப்போ இதோட 25, இதோட 50, இதோட 75, இதோட 100, புரியுதுங்களா? கொண்டு போக முடிஞ்சிருக்கா, 25 அளவுக்கு தான் கொண்டு போயிருக்காங்க. போயிட்டு கேண்டில் அனாலிசிஸ் படி என்ன பண்ணிட்டாங்க, இந்த 25 தாண்டி ப்ரீவியஸ் கேண்டிலோட பாடி வீக்கெல்லாம் தாண்டி இன்சைட் கேண்டில் போட்டாங்க. ஸோ அதனால் இது நமக்கு இங்கே தெரியும், சரிங்களா? நான் அதனால் இப்போ வேகமாக இங்கே பார்த்துட்டு நான் சொல்லலை, இந்த கேண்டில் அனாலிசிஸ் இந்த இடத்துல பண்ணாலே நமக்கு இது 25 உடைக்குது அப்படிங்கிறது தெரியும். ரெண்டாவது வந்து ப்ரீவியஸ் கேண்டிலை இதை நம்ம பார்க்கணும், பவுண்டரியோட முதல்ல ரொம்ப முக்கியமானது கேண்டில் அனாலிசிஸ், சரிங்களா? அதே மாதிரி சரி, இது டெப்த்து, மேலேருந்து கீழே வந்தது டெப்த்து, இந்த இடத்துல கொண்டு போகிறது ஸ்ட்ரக்சர்.
அப்போ என்ன பண்ணாங்க, ஏற்கனவே பையர் இங்கேருந்து இவ்வளோ தூரம் கொண்டு போனாங்க. அவங்க கொண்டு போன இடம் இங்கே ஆரம்பிச்ச இடம், கொண்டு போய் முடிச்ச இடம் இங்கே. அப்போ ரெண்டாவது இடம் கொண்டு போகும்போது கவனிங்க, இந்த ஆரம்பிச்ச இடம் வரைக்கும் தான் கொண்டு போயிருக்காங்க, முடிச்ச இடத்துக்குள்ள கொண்டு போக முடியல. அதே மாதிரி நம்ம மொத்தமாக ரீட் பண்ணுறோம். என்ன ரீட் பண்ணுறோம்? ஓவரால் 25, 50, 75, 100 இருக்கு. பவுண்டரி அனாலிசிஸ் சரிங்களா. ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் வந்து இதுக்கும் இதுக்கும் பண்ணோம். அதுக்கப்புறம் டெப்த் அனாலிசிஸ் இதுக்கும் பண்ணோம். அதாவது ஏற்கனவே இங்கேருந்து கொண்டு வந்தாங்க, அதோட ஜாஸ்தியாக கொண்டு வந்திருக்காங்க. ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் 2 பண்ணோம். அதுக்கப்புறம் பவுண்டரி அனாலிசிஸ், அதுக்கப்புறம் கேண்டில் அனாலிசிஸ். மொத்தமாக பண்ணும்போது மார்க்கெட் கீழே தான் வரப்போகுதுங்கிறது கிளியர் கட்டாக தெரியுது. அப்போ என்ன நடக்கும், மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் வரல, இந்த பேஸுக்கு வரும் 50%. அதுக்கப்புறம் பேஸுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேஸை தாண்டி அவுட் சைடு வச்சுச்சுன்னா கீழே போயிடும். அதனால் இப்போ என்ன எதனால கீழே போகுன்றோம், இந்த இடத்துல சொல்கிறோம் இதோட 25 தாண்டி கொண்டு போக முடியல ஓவரால். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் கேண்டிலோட பேட்டர்னை பிரேக் பண்ணுது ரெண்டாவது. அதுக்கப்புறம் மூணாவது என்ன பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்காக எந்த இடத்துல பையரோட இன்வால்மெண்ட் இருக்கோ, ஏற்கனவே எந்த இடம் கொண்டு போயிருந்தாங்களோ அந்த இடத்தோட தாண்டி புதுசாக ஹை கொண்டு போக முடியல. அப்போ பையர் வந்து வீக்காக இருக்காங்க அப்படிங்கிறத கிளியராக காட்டுது. ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த லோவை உடைச்சு புதுசாக லோ போயிடும். அதாவது தலையை உடைச்சு புதுசாக தலை வச்சுருவாங்க. அப்போ இங்கேருந்து என்ன பண்ணிட்டாங்க, இங்கே வந்துட்டாங்க. மொத்தமாக சேர்த்து இங்கேருந்து இங்கே வந்துட்டாங்க. சரியா, கவனிங்க. இப்போ நான் ஒவ்வொரு விஷயமும் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, செல்லர் இங்கேருந்து ஒட்டு மொத்தமாக இவ்வளோ தூரம் வந்துட்டாங்க. கரெக்டாக இவ்வளோ தூரம் வந்துட்டாங்க. சரி, அப்போ ஏற்கனவே பையர் கொண்டு போனது எவ்வளவு, ஃபஸ்ட்டு டைம் இங்கே கொண்டு போனாங்க, ரெண்டாவது டைம் இவ்வளோ தூரம் கொண்டு போனாங்க. அப்போ ரெண்டாவது டைம் கொண்டு போனது ஆரம்பித்த இடங்கள்லாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு டைம் கொண்டு போனேன், ரெண்டாவது டைம் கொண்டு போன ஸ்டார்டிங் பாயிண்ட் இது, ஃபினிஷிங் பாயிண்ட் இது. ஃபஸ்ட்டு டைம் கொண்டு போன ஸ்டார்டிங் பாயிண்ட், ஃபினிஷிங் பாயிண்ட். கரெக்டாக. சரி, இப்போ நீங்கள் கவனிங்க, அடுத்து பையர் வந்து ஓவரால் இதில் என்ன பண்ணுது, இது 25, ஓவரால் இது 50, இது 75, இது 100. ரெண்டையுமே தனித்தனியாக பார்க்கணும். பையரோடது தனியாக பார்க்கணும், செல்லரோடது தனியாக பார்க்குறோம். அப்போ என்ன நடந்திருக்கு, ஓவரால் 50% கொண்டு போயிருக்காங்க. ஆனால் இன்னொரு விஷயம் நமக்கு என்ன இருக்கு, டெப்த்து வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் என்ன பண்ண, அதே சமயத்தில் ஸ்ட்ரக்சரும் அதிகமாயிருச்சு. பார்த்தா தெரியுதுங்களா. ஏற்கனவே பையர் எங்கே கொண்டு வந்தாங்களோ அந்த ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி பையர் எங்கே கொண்டு போனாலும் அந்த ஸ்டார்டிங் கொண்டு போயிட்டாங்க. ஓவராலோட 50% கொண்டு போயிட்டாங்க. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது, மார்க்கெட்டில் பையரோட இன்வால்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்குது. சரியா, சரி. இப்போ 50 வரைக்கும் கொண்டு போயிட்டு என்ன நடந்திருக்கு, ஆட்டோமேட்டிக்காக இப்போ மறுபடி இதை திரும்ப ரிவர்ஸில் இந்த 50யை தாண்டி இன்சைட் கேண்டில் வச்சுட்டாங்க. சரிங்களா, அந்த ஓவரால் 50% லைனை தாண்டி இன்சைட் கேண்டில் வச்சுருக்காங்க இல்லையா. கேண்டில் அனாலிசிஸ் படி ப்ரீவியஸோட பாடி விக்கு எல்லாமே நீங்கள் பார்க்கணும். ப்ரீவியஸோட பாடி விக்கு எங்கே இருக்குது, இந்த இடத்துல பாடி இருக்குது, இந்த இடத்துல விக்கு இருக்குது. கரெக்டாக. அதே மாதிரி ஓவரால் இந்த இடத்தோட ஓவரால் 50% எங்கே இருக்குது, கவனிங்க. ஓவரால் 50% எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. கரெக்டாக. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக கொண்டு போன தலைவாழை எங்கே இருக்குது, இங்கே கொண்டு போயிருக்காங்க, இங்கே கொண்டு போயிருக்காங்க. லாஸ்ட்டாக உள்ளது கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. சரியா, அப்போ அதோட லைன் இந்த இடத்துல இருக்குது. அப்போ பாடி விக்கு, அதுக்கப்புறம் 50% லைனு, அதுக்கப்புறம் ஏற்கனவே கொண்டு போன பாடி அண்ட் விக்கு மொத்தத்தையும் தாண்டி அவுட் சைட் கேண்டில் வச்சுட்டாங்க. தெரியுதா, அவுட் சைட் கேண்டில் வச்சுட்டாங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காக இதோட 50%க்கு வரும். அதை உடைச்சதுன்னா இந்த பேசிக்கே வந்துடும். போக முடியாமல் மார்க்கெட், இங்கேருந்து வந்த மார்க்கெட் போக முடியாமல் திரும்பி வந்துச்சுன்னா அதிகபட்சம் இந்த பேஸை உடைச்சு லோ உடைச்சு புதுசாக லோ தான் வைக்கும். அட்லீஸ்ட் ஒரு விக் அளவுலையாவது வைக்கும். பாடியை உடைச்சா பாடி போகிற மாதிரி அட்லீஸ்ட் ஒரு விக்காவது வைக்கும். இப்படி தான் மார்க்கெட் வந்து கிளியராக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சார்ட் வந்து உங்களோட பேசும், 100% பேசும். அடிக்கடி சொல்கிறது தான், சார்ட் உங்களோட பேசும். நீங்கள் நம்மளோட டெக்னிக்கல் சீரீஸில் இருக்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கிற எல்லா வீடியோஸும் நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருந்து தெளிவாக புரிஞ்சு இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு வாங்க, சார்ட் உங்களோட பேசும். திரும்ப திரும்ப அதான் சொல்கிறேன், சார்ட் உங்களோட பேசும். பட் பேசுதுங்கிறது எதுக்குன்னா என்ட்ரிக்கு மட்டும்தான். தயவுசெய்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு ட்ரேடை எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய 20% வேலைகள் தான், ட்ரேட் செட்டப்புக்கான வேலைகள் மட்டும்தான் டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல். ட்ரேட் ப்ராஃபிட்டுக்கான வேலைகள் டெக்னிக்கல் ஃபண்டமெண்டலில் கிடையாது. ஒரு நல்ல தொடக்கம், ஒரு நல்ல முடிவுக்கு ஆரம்பம். அதே மாதிரி ஒரு சார்ட்டை வந்து, சார்ட் மீன்ஸ் ப்ரைஸ், ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு சார்ட். ப்ரைஸோட படம் தான் சார்ட்டு. ப்ரைஸை படமாக, நம்ம சின்ன குழந்தையில ஒரு கதையை படமாக படிப்போம்ல, அதே மாதிரி ஒரு ப்ரைஸை வந்து படமாக நம்ம பார்க்குறோம். ஸோ அதுதான் வந்து சார்ட். அப்போ ஒரு நல்ல தொடக்கம் ஒரு நல்ல முடிவுக்கு சமம்.
அதே மாதிரி தான் டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் நீங்கள் கிளியராக அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நல்ல தொடக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் 80% வேலைகள் அடுத்தடுத்து இருக்குது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, ஃபண்டமெண்டலில் டைட் பண்ண வேண்டியது இருக்குது, உங்களோட சைக்காலஜிக்கல் இருக்குது, அதுக்கப்புறம் ட்ரேடிங் சிஸ்டம் இருக்குது. ட்ரேடிங் சிஸ்டம்னா மல்டிபிள் ட்ரேடிங் சிஸ்டம் இருக்கும். ஸோ இடத்துக்கு தகுந்த மாதிரி, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, மார்க்கெட்டோட ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி, டெப்த்துக்கு தகுந்த மாதிரி, ஸ்ட்ரக்சருக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் மாற்றி மாற்றி பண்ணணும். இல்லை சேர்த்து கம்பைண்டாகவும் பண்ண தெரியணும். அதுதான் ட்ரேடிங் சிஸ்டம். ட்ரேடிங் சிஸ்டம் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான சாப்டர். புரியுதுங்களா? டெக்னிக்கல் ஃபண்டமெண்டலையும் உங்களோட பணத்தையும் மார்க்கெட்டோட கனெக்ட் பண்ணுறது தான் ட்ரேடிங் சிஸ்டம். புரியுதுங்களா? உங்களையும் உங்கள் பணத்தையும் மார்க்கெட்டோட கனெக்ட் பண்ணுற ஒரு பாலம் தான், ஒரு பிரிட்ஜு தான் என்னது, ட்ரேடிங் சிஸ்டம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால தான் ட்ரேடிங் சிஸ்டம்க்கு 20 மார்க் இருக்குது. டெக்னிக்கலுக்கு வெறும் 10 மார்க் தான், ஃபண்டமெண்டலுக்கு 10 மார்க் தான். ஃபண்டமெண்டல் கூட ட்ரேடிங்கில் ரொம்ப அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? அவசியம் தான், பட் ரொம்ப ப்ரைஸ் அளவுக்கு வால்யூம் அவசியம் கிடையாது. ப்ரைஸை ஃபாலோ பண்ணாலே தெரிஞ்சிடும். அந்த இடத்துல ப்ரைஸ் இருக்கிறதுனால ப்ரைஸ் தான் வால்யூமே அட்ராக்ட் பண்ணும். புரியுதுங்களா? அந்த இடத்துல வால்யூம் வந்ததுனால தான் அது மேலே போயிருக்கு, வால்யூம் வந்ததுனால தான் கீழே வந்திருக்கு. அப்போ அதனால சார்ட்டை பார்த்தாலே போதுமானது. புரியுதுங்களா? அதுக்கு மேலே தேவைப்பட்டா இன்டெப்த்தாக வால்யூம் அனாலிசிஸ் பண்ணால் போதும். இப்போ நம்ம நார்மலாக உங்களை ஒரு பேசிக்காக கண்ணை காட்டுங்க, காதை காட்டுங்க, நாக்கை நீட்டுங்கன்னு சொல்லியே டாக்டர் பார்த்துட்றாங்க இல்லையா? அதே மாதிரி தான் அதுலேயும் முடியல, அனலைஸ் பண்ண முடியல, என்ன டெசிஷன் ஃபைனலைஸ் பண்ண முடியலன்னா தான் இன்டெப்த்தாக போயிட்டு வால்யூம் அனாலிசிஸ் மாதிரி டெக்னிக், ஐ மீன் உங்களுக்கு பிளட் டெஸ்ட்டோ இல்லை ஸ்கேனோ இல்லை ஏதோ ஒரு இதை எடுக்கிறாங்களே, ஸோ அதே மாதிரி அவுட்லைனாக பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஸோ இவங்க வந்து ஏதோ ஒன்றில் அஃபெக்ட் ஆகிருக்காங்க அப்படின்ற. அதே மாதிரி தான் ப்ரைஸ் தான் வால்யூம் அட்ராக்ட் பண்ணுது, வால்யூம் மார்க்கெட்டை லீட் பண்ணும், அவ்வளோதான். இதெல்லாம் நான் வந்து தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ என்ன நடக்குது, அடுத்த 20 மார்க் உள்ள விஷயம் என்ன, ட்ரேடிங் சிஸ்டம். இப்போ டெக்னிக்கல் 10, ஃபண்டமெண்டல் 10, ட்ரேடிங் சிஸ்டம்ங்கிறது 20 மார்க்கு சமாச்சாரம். இப்போ முதல்ல 10 மார்க்கை தாண்டி முழுசாக ஒரு 20 மார்க் எதுக்கு வருது அப்படின்னா ட்ரேடிங் சிஸ்டம் தான் வருது. அப்போ ட்ரேடிங் சிஸ்டம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் ட்ரேடிங் சிஸ்டமில் தான் உங்களோட ஸ்கில்லே இருக்குது, உங்களோட ஸ்டைல், அதுக்கப்புறம் நீங்கள் எந்த அளவுக்கு மற்றவங்களோட வித்தியாசமாக பண்ணுறீங்க, வித்தியாசமாக மார்க்கெட் அப்ரோச் பண்ணுறீங்க, இது எல்லாமே ட்ரேடிங் சிஸ்டமில் தான் இருக்குது. புரியுதுங்களா? நீங்கள் யாருன்னு ரெப்ரசன்ட் பண்ணி காட்டுறதே உங்களோட ட்ரேடிங் சிஸ்டம் தான். நீங்கள் மற்றவங்களோட, நான் ஏற்கனவே சொன்னாலே, எவ்வளோ வித்தியாசமாக இருக்கீங்க, உங்களோட ப்ரொஃபஷனலிசம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதே உங்களோட ட்ரேடிங் சிஸ்டம் தான். புரியுதுங்களா? ஸோ அப்போ அந்த ட்ரேடிங் சிஸ்டமுக்கு வந்து 20 மார்க் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களையும் உங்களோட பணத்தையும் மார்க்கெட்டோட கனெக்ட் பண்ணுறதே உங்களோட ட்ரேடிங் சிஸ்டம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் மேனேஜ்மெண்ட். ட்ரேடெல்லாம் நெகட்டிவில் போகும்போது இல்லை ஒரு ட்ரேடை கிளாரிட்டியாக பண்ணுறதுக்கு, நான் ஏற்கனவே கூட நேற்று ஒரு விஷயம் சொன்னாலே, உங்கள்கிட்ட ஒரு 10,000 ரூபா இருக்குது அப்படின்னா மார்க்கெட் கொண்டு போகிறீங்க அப்படின்னா எப்போவுமே இந்த 2 சைபரை கட் பண்ணிடுங்க. இப்போ மீது எவ்வளோ இருக்குது, 100 ரூபா இருக்குது. அப்போ 100 ரூபாலேருந்து 3 டிஜிட் பெரிய நம்பர் என்னது, 999. இந்த அளவில் தான் உங்களோட ட்ரேடாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் உங்களோட லாபம் இருக்கணும். இதை தாண்டி நீங்கள் லாபம் அதிகமாக வருதுன்னா நீங்கள் ஹை ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் நீங்கள் சரியாக பண்ணலைன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 லேக் இருக்குது, 1 லேக் இருக்குன்னா எவ்வளோ இருந்தாலும் ரெண்டு லாஸ்ட் 2 டிஜிட்டை கட் பண்ணுங்கள். அப்போ எவ்வளோ இருக்குது, எவ்வளோ இதில் எவ்வளோ இருக்குது, 1000 ரூபா இருக்குது இல்லைங்களா? அப்போ 1000 ரூபா அதிகபட்சம், 1000 ரூபாயோட பெரிய 4 டிஜிட் பெரிய நம்பர் என்னது, 9999. இதுதான் 4 டிஜிட்டில் பெரிய நம்பர். அப்போ இந்த அளவில் தான் இருக்கும். கரெக்டாக? ஸோ உங்களோட இது பண்ணீங்கன்னா இது அளவில் உங்களோட ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா நீங்கள் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் தப்பாக பண்ணுறீங்க. நீங்கள் ஆப்ஷன் பண்ணுறேன், ஃபியூச்சரில் பண்ணுறேன், அதில் பண்ணுறேன், இதில் பண்ணுறேன், எதில் பண்ணுறேன்னு பண்ணாலும் நீங்கள் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் தப்பாக தான் பண்ணுறீங்க. உங்களோட மொத்த பணமும் ஒரு நாள் கண்டிப்பாக காலி தான் ஆகும். புரியுதுங்களா? ஸோ அப்போ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், அப்போது எனக்கு இதே 10,000 ரூபாய் வச்சுக்கிட்டு 10,000 ரூபா ரிஸ்க் எடுத்திருந்தால் எனக்கு அதிகபட்சம் இந்த ரேஞ்ச் தான் கிடச்சிருக்கும். அப்போ எனக்கு இது 2000மாவோ 3000மாவோ 5000மாவோ கிடைக்க நான் என்ன பண்ணணும்னா இங்கேருந்து டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணணும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணும்போது என்ன நடக்கும், உங்களோட ரிஸ்க் குறையும். டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமானால் ரிஸ்க் கம்மியாகும், மணி இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியானாலும் ரிஸ்க் கம்மியாகும். ரெண்டும் ஒன்று தான், நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்துறது, புரியுதுங்களா? நேரத்தை அதிகப்படுத்துறதும் பணத்தை கம்மி பண்ணுறதும் ரிஸ்க் குறைக்கும். அதெல்லாம் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ டைமை வந்து அதிகப்படுத்துறது, நேரத்தை
அது மாதிரி பணத்தை வந்து கம்மி பண்ணுறது, இது ரெண்டுமே உங்களோட ரிஸ்க்கை என்ன பண்ணும், கம்மி பண்ணும். புரியுங்களா? டயத்தை அதிகப்படுத்தணும், நேரத்தை கம்மி பண்ணணும், இது ரெண்டுமே உங்களோட ரிஸ்க்கை கம்மி பண்ணும். அதே மாதிரி டைமை குறைவாக பண்ணுறது, பணத்தை அதிகமாக பண்ணுறது, இது ரெண்டுமே உங்களோட ரிஸ்கையும் அதிகப்படுத்தும், ரிஸ்கையும் அதிகமாக்கணும். இதெல்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. புரியுதுங்களா? அப்போ டயத்தை நீங்கள் குறைவாக போடுறதும் டயத்தை அதிகமாக படுத்துறதும் மணியை வந்து குறைவாக போடுறதும் உங்களோட ரிஸ்கையும் குறைவாக ஆக்கிடும். அது மாதிரி டயத்தை கம்மியாக போடுறது, பணத்தை அதிகமாக போடுறது, இது ரெண்டுமே உங்கள் ரிஸ்கையும் ஜாஸ்தி பண்ணிடும். அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நீங்கள் நார்மலாக இப்போ இந்த விஷயத்தை வச்சு தான் நான் சொன்னேன். அப்போ நார்மலாக நீங்கள் வந்து ஒரு 10,000 வச்சுருக்கீங்க மார்க்கெட்டுக்குள்ளே. அந்த 10,000 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஷார்ட் டேர்ம் ட்ரேட்ஸ் மாதிரியே இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ராடே ட்ரேட்ஸ் மாதிரியே அந்த மாதிரியே ஹை ரிஸ்க்லேயே நீங்கள் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணுறீங்க, பணத்தை அதிகம் பண்ணுறீங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், பணத்தை அதிகம் பண்ணும்போது என்ன பண்ணலாம், ஷார்ட் டேர்ம் பவுண்டரியில் கூட ட்ரேட் அட்டன் பண்ணலாம். நான் ஏற்கனவே பழைய பேசிக்லேயே சொல்லியிருக்கேன். 10 ட்ரேட் எடுக்கிறீங்க அது ஷார்ட் டேர்மில் அப்படின்னா அது 7 ட்ரேடு நெகட்டிவில் தான் போகும். 7 ட்ரேடு நெகட்டிவ் மீன்ஸ் லாஸ் சைடு போகும். அதை நீங்கள் மெக்கானிசம் பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் ப்ராஃபிட்டில் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஒரு மிட்டம், ஒரு ஜென்ரலாக ஒரு மிட்டம் பவுண்டரி அப்படின்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 5 ட்ரேடு நெகட்டிவில் தான் போகும். அதை மீத உள்ள 5 ட்ரேடு மெக்கானிசம் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஒரு லாங் டேர்மில் 10க்கு 3 ட்ரேடு தான் நெகட்டிவில் போகும், 7 ட்ரேடு நேச்சுரலி ப்ராஃபிட் போகும்னு அர்த்தம். அப்போ ஒரு லாங் டேர்ம் வரைக்கும் நீங்கள் மார்க்கெட்டை வெயிட் பண்ணி அப்ரோச் பண்ணீங்கன்னா அங்கே என்ன அதிகமாக போடுறீங்க, டைம் அதிகமாக போடுறீங்க, பணத்தை கம்மியாக போட்டாலும் போதும். அதாவது என்ன அர்த்தம், ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடில் ஒருத்தர் ஒரு 10,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க ட்ரேடுக்கு, அவருக்கு கிடைக்கிற ப்ராஃபிட்டும் லாங் டேர்ம் ட்ரேடில் ஒருத்தர் 3,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாரு லாங் டேர்ம் பவுண்ட்ரியில், ட்ரேடில் லாங் டேர்ம் பவுண்ட்ரியில் ஒரு 3,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னா அவருக்கு கிடைக்கிற ப்ராஃபிட்டும் ஈக்குவலாக தான் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டாக ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. புரியுதா? இவருக்கு கிடைக்கிற ப்ராஃபிட்டும் ஈக்குவலாக இருக்கும். இவர் 10,000 ரூபா போட்டார் ஆனால் ஷார்ட் டேர்ம் பவுண்ட்ரி, இவர் 3,000 ரூபா தான் போட்டார் ஆனால் லாங் டேர்ம் பவுண்ட்ரி. அதை புரிஞ்சுக்கணும். வெறுமனே டேர்ம்னு புரிஞ்சிக்க கூடாது, பவுண்ட்ரி அதில் பண்ணாங்கன்னா 2 பேரோட ப்ராஃபிட்டும் ஈக்குவலாக இருக்கும். ஏன், இவர் மணி இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி பண்ணுறாரு, இவர் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி பண்ணார். மார்க்கெட்டோட ரகசியமே டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். அப்போ எதுக்காக இந்த உதாரணம் நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா கவனிங்க. நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் விஷயம்தான். டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்திட்டா மணி இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக பண்ணால் கூட ரிஸ்க்கும் குறைஞ்சிரும். அதே சமயத்தில் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டை குறைச்சி ஷார்ட் டேர்ம் பவுண்டரியிலே ட்ரேட் அப்ளை பண்ணி பணத்தையும் நீங்கள் அதிகமாக போட்டாலும் ரிஸ்க் அதிகமாயிரும். புரியுதுங்களா? சரி, இதான் விஷயம். அப்போ இதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ்? இங்கே டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு குறைவாக இருக்குது, மணி இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்குது, ரிஸ்க்கும் அதிகமாக இருக்குன்னா இதுக்கு ஆப்போசிட் என்னது, இங்கே தான். அப்போ டைம் இன்வெஸ்ட்மெண்ட் குறைவாக தான் இருக்குது, ஓகே ரைட்டு, டைம் இன்வெஸ்ட்மெண்ட் குறைவாக இருக்குது, மணி இன்வெஸ்ட்மெண்ட்டும் குறைவாக இருக்குது. அப்போ என்ன ஆகும், மணி இன்வெஸ்ட்மெண்ட் குறைவாக இருந்தால் ரிஸ்க்கும் குறைவாக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இதுக்கு ஜஸ்ட் லைக் தட் ஆப்போசிட். தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. டைம் இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டுங்களா, டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருந்து மணி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா குறைவாக இருந்தால் ரிஸ்க்கும் குறைவாக இருக்கும். டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டை குறைச்சி மணி இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்தினா ரிஸ்க்கும் அதிகமாயிரும். அதாவது என்ன அர்த்தம், நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் 2 தான் பண்ண முடியும். ஒன்று உங்களோட டயத்தை அதிகமாக போடலாம், சரிங்களா, இல்லை உங்களோட பணத்தை அதிகமாக போடலாம். இல்லை உங்கள் பணத்தை குறைவாக போடலாம், இல்லை டயத்தை குறைவாக போடலாம், இல்லை பணத்தை குறைவாக போட்டு டயத்தை அதிகமாக போடலாம், இல்லை பணத்தை அதிகமாக போட்டு டயத்தை குறைவாக போடலாம். எப்படி சுற்றினாலும் இந்த 2 பேட்டர்ன் தான். ட்ரேடிங் சிஸ்டமில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்த 2 பேட்டர்ன் தான். ஸோ அப்போ இதோட நேச்சர்லாம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதை தான் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொன்னேன். ஒருத்தர் ஓவர் வேல்யூ, இப்போ இந்த ஓவர் வேல்யூங்கிற விஷயத்துக்கு வருவோம். ஓவர் வேல்யூனா என்ன, அண்டர் வேல்யூனா என்ன, இதெல்லாம் நான் ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்கேன். பழைய வீடியோவில் போய் நீங்கள் பாருங்கள். ஒருத்தர் ஓவர் வேல்யூவில் 10,000 ரூபா போடுறாரு, இன்னொருத்தர் அண்டர் வேல்யூவில் 3,000 ரூபா போடுறாரு. இங்கே ஷார்ட் டேர்ம் மிட் டேர்ம் இது மேட்ரு கிடையாது, அது பவுண்ட்ரி, அதான் மேட்டர். பவுண்ட்ரி தான் மேட்டர், சரிங்களா? பவுண்ட்ரிக்குள்ளே தான் காசு இருக்குது, சரிங்களா? அப்போ ஒருத்தர் அண்டர் வேல்யூக்குள்ளே 3,000 ரூபா போடுறதும்
ஓவர் வேல்யூவில் 10,000 போடுறதும் ஒரே விதமான ரிட்டர்னை தான் கொடுக்கும். அப்போது ஓவர் வேல்யூவில் ஒருத்தர் 10,000 போடுறாருன்னா அவர் என்ன பண்ணுறாரு, சீக்கிரமே என்ட்ரி எடுக்கிறாரு, அதான் அர்த்தம். அண்டர் வேல்யூவில் ஒருத்தர் 10,000 3,000 தான் போடுறாருன்னா அவர் வெயிட் பண்ணி அண்டர் வேல்யூ வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும் இல்லையா, அந்த வெயிட் பண்ணுறது தான் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு 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 ட்ரேடை பணத்தை போட்டு வாங்கி வச்சுட்டு அது காத்திருந்து அப்புறம் லாபம் வர்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத விட ஒரு ட்ரேடில் பணத்தை போடாமல் அண்டர் வேல்யூ வரட்டும்னு வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் பணத்தை கொஞ்சமாக போட்டு அதிகமாக லாபம் எடுக்கிறவர் புத்திசாலி. அதுதான் பணக்காரனோட ஸ்டைல். புரியுதா? ஒரு ஏழையோட ஸ்டைல் என்னது, ஒரு ரீட்டைலரோட ஸ்டைல் என்னது, ஓவர் வேல்யூலேயே சீக்கிரம் எப்படா ட்ரேட் பண்ணுவோன்னு சீக்கிரம் ட்ரேட் பண்ணணும்னு பண்ணி, புரியுதுங்களா? காலையில் 9 மணிக்கு மார்க்கெட் 9:15 ஆரம்பித்தா அடுத்த 5 நிமிஷத்துக்குள்ளே ட்ரேட் எடுக்கணும் கை கால் நடுங்கி போய் ட்ரேடை எடுத்து அது 4 தடவை ஸ்டாப் லாஸ் அடிச்சு 5ஆவது தடவை ஒரு நல்ல என்ட்ரி கிடைச்சு அதை எடுத்தா கூட அது ஓவரால் ப்ராஃபிட் கூட கொடுக்காத அளவுக்கு மொத்தத்தை அன்னைக்கு நாளையே லாஸில் முடிக்கிறத விட கரெக்டாக அண்டர் வேல்யூக்கு வந்தால் மட்டும்தான் நான் ட்ரேட் எடுப்பேன், வந்தால் எடுத்துக்கிறேன், வரலன்னா எடுக்க மாட்டேன், 2 நாளைக்கு எனக்கு ஒரு தடவை ட்ரேட் கிடைச்சா கூட போதும், ஆனால் நான் ட்ரேட் எடுத்தேன்னா நல்ல ப்ராஃபிட்டில் வெளியே வருவேன் அப்படிங்கிறது தான் பணக்காரத்தனம். அப்போ பணக்காரவங்க அதிகமாக டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, ஏழைகள் அதிகமாக என்ன பண்ணுவாங்க, பணத்தை தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. புரியுங்களா? அதனால தான் டைம் இஸ் கோல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைம் தான் காசு, டைம் தான் கோல்டுக்கு சமம், டைம் தான் பணம். மார்க்கெட்டில் உள்ள ரகசியமே டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். புரியுங்களா? ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மார்க்கெட்டில் ஈஸியாக பணம் சம்பாதிக்க முடியும். புரியுங்களா? அப்போ நல்லா கவனிங்க, ஒரு வி பேட்டர்னை உடைச்சா அடுத்து நாங்கள் புதுசாக வி பேட்டர்ன் வைக்கும், அடுத்து அதை உடைச்சா புதுசாக வி பேட்டர்ன் வைக்கும், அதை உடைச்சா புதுசாக வி பேட்டர்ன் வைக்கும். இதுதான் பேட்டர்ன் அனாலிசிஸ். ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும், டீட்டெயிலாக பார்க்கணும். இப்போ நான் சொல்லி கொடுத்த விஷயத்தெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், இதை வந்து டீட்டெயிலாக பார்க்கணும். ஸோ அதுதான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். மொத்தத்தில் ஏற்கனவே நம்ம எங்கே ட்ரா பண்ணோமோ அதோட 50% லைனுக்கு வந்து மார்க்கெட் வந்து வந்திருக்கு. சரியா? ஓகே. அப்போ இது 50%க்கு வந்திருக்கு, இது மேலே போகக்கூடாதுன்னா எது வரைக்கும் போகும், போனால் எது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த 50% வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? ஏற்கனவே சொன்னதான், நேற்று வீடியோவில் சொன்னேன். இல்லை இது கீழே தான் வரணும்னா அதிகபட்சம் எவ்வளோ வரைக்கும் வரலாம், இதோட 50% வரைக்கும் வரலாம். பையர் இது வந்து மொத்தத்தில் செல்லர் கொண்டு வந்தது, இது பையர் கொண்டு போயிட்டு இருக்குது, இது கொண்டு வந்தது பாஸ்ட் டென்ஸ், இது கொண்டு போயிட்டு இருக்குது ப்ரெசன்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸுங்கிறது அதனால தான் சொன்னால் ப்ரீவியஸ் மார்க்கெட் அனாலிசிஸ், க்ளோஸ்டு மார்க்கெட் அனாலிசிஸ். புரியுதுங்களா? அதனால் இந்த வார்த்தையெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். பாஸ்ட் டென்ஸ், அது முடிஞ்சு போனது. இங்கேருந்து செல்லர் கொண்டு போனது முடிஞ்சு போச்சு, இப்போ பையர் கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறோம், போட்டி ஸ்டார்ட்டு. பையரோட தலையை தொடுறதுக்கு செல்லர் எங்கேருந்து கொண்டு வந்தாங்களோ அந்த தலையை தொடுறதுக்கு பையர் இப்போ முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த முயற்சியில் இந்த 50% பிரேக்கிங் பாயிண்ட், இந்த இடத்துல இன்னும் அவங்க ஸ்ட்ரென்த்தாக இருந்தாங்கன்னா மேலே கொண்டு போக முடியும், இல்லை இடத்துனா அந்த இடத்தோட அவங்க வந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மறுபடியும் மார்க்கெட்டை கண்ட்ரோல் எடுத்துப்பாங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ என்ன அர்த்தம், இதுக்கு மேலே ஓவர் வேல்யூ, இப்போ கீழே இருக்கிறது அண்டர் வேல்யூ பையர்ஸ், ஓவர் வேல்யூ ஃபார் செல்லர்ஸ். அப்போ இந்த இடத்துல அக்ரெசிவாக செல்லர் ட்ரை பண்ணுவாங்க இதுக்கு மேலே. இப்போ இந்த இடத்துல எப்படி 50% கீழே அக்ரெசிவாக பையர் இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களோ, மேலே செல்லர் வந்து அக்ரெசிவாக ட்ரை பண்ணுவாங்க. புரியுதா? அப்போ இது என்னது, ஓவர் வேல்யூ அண்டர் வேல்யூ. கரெக்டா? ஸோ அப்போ இது என்னது, ஏற்கனவே செல்லர் இவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே கொண்டு வந்திருக்குது பாஸ்ட் டென்ஸ், முடிஞ்சு போச்சு, கொண்டு வந்துட்டாங்க. அதனால தான் என்ன சொல்கிறோம், ப்ரீவியஸ் மார்க்கெட் அனாலிசிஸ் அப்படின்றோம். முடிஞ்சு போன மார்க்கெட்டை எடுத்து அனலைஸ் பண்ணுறது, அது மார்க்கெட்டில் 30% வேலை செய்யும். கரண்ட் மார்க்கெட் அனாலிசிஸ், அதான் சொன்னேன், இது ஏற்கனவே செல்லர் இங்கேருந்து இங்கே கொண்டு வந்தது, இங்கேருந்து இப்போ பையர் கொண்டு போயிட்டு இருக்குது. இப்போ இது இங்கே 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 தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, இங்கேயும் கொண்டு போகலாம், இங்கேயும் கொண்டு போகலாம், இங்கேயும் கொண்டு போகலாம். புரியுதுங்களா? ஃபெயில்டு பேட்டர்னாகவும் வைக்கலாம், இல்லை ஈக்குவல் பேட்டர்னாகவும் வைக்கலாம், இல்லை எக்ஸ்ட்ரா பேட்டர்னாகவும் வைக்கலாம். ஃபெயில்டு பேட்டர்ன், ஈக்குவல் பேட்டர்ன், எக்ஸ்ட்ரா பேட்டர்ன், இதெல்லாம் பழைய சாப்டரில் தெளிவாக சொல்லியிருக்கேன், போய் பாருங்கள். அதனால சொல்கிறேன், ஒவ்வொரு கீவேர்ட்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் கீவேர்ட்ஸ் பேசும்போது நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் இருக்கிற எல்லா வீடியோஸையும் நீங்கள் திரும்ப திரும்ப பார்த்தாலே உங்களுக்கு கீவேர்ட்ஸ் புரிஞ்சிடும். திரும்ப திரும்ப பார்த்தாலே 2வது தடவை பார்க்கும்போது மீனிங்ஸ் புரிஞ்சிடும். திரும்ப திரும்ப 3வது தடவை அந்த எல்லா வீடியோஸையும் நீங்கள் பார்க்கும்போது அதுக்கான சம்மரி புரிஞ்சிடும். புரியுதுங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 10க்கு 10 மார்க்கு நீங்கள் ரெடி, மீதம் இருக்கிற 90 மார்க்கு அடுத்து நீங்கள் தயாராகணும். புரியுதுங்களா? ஸோ அடுத்து அப்போ தயாராகணும்னா என்ன பண்ணணும், அதுக்கு உண்டான டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். டைம்னா ட்ரைனிங் வரணும், அதான் அர்த்தம்.
ஏன்னா அங்கே தானே ப்ராக்டிஸ் இருக்குது. வெறும் நாலேஜை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? ப்ராக்டிஸ் இல்லாத நாலேஜும், நாலேஜே இல்லாத ப்ராக்டிஸும் செல்லாத காசு மாதிரி. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை, தெரிஞ்சுக்கோங்க. ப்ராக்டிஸ் இல்லாத நாலேஜும், நாலேஜ் இல்லாத ப்ராக்டிஸும் செல்லாத காசு மாதிரி. ஒரு அறிவே இல்லாமல் ஆராய்ச்சி பண்ணுறது ஆபத்து. புரியுதுங்களா? காரே ஓட்ட தெரியாமல் கார் ஓட்டுங்கிறது ஒரு நாலேஜ், ஒரு அறிவு. எப்படி எப்படி காரை ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி ஃபர்ஸ்ட் கியர் போடணும், எப்படி மூவ் பண்ணணும், எந்த இடத்துல எப்படி ஓட்டணுங்கிறது ஒரு சின்ன அது ஒரு நாலேஜ் தானே. அப்போ அந்த நாலேஜே இல்லாமல் ஒரு கார் எடுத்து நீங்கள் ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? எப்படி என்ன ஆகும்னே சொல்ல முடியாது. புரியுதுங்களா? காரு பயங்கரமாக டேமேஜ் ஆகலாம், இல்லை எத்தனை உயிர் சேதம் யாருக்காவது ஏற்படலாம், இல்லை என்ன வேணாலும் நடக்கலாம். அதை வந்து வார்த்தையால் விவரிக்கவே முடியாது. 1000 நரேஷன் எழுதினாலும் 1000மும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன நடக்கும்னே தெரியாது. எண்ட் ரிசல்ட் அது தொடங்குறது வேணா தெரியும். நீங்கள் ஒரு காரை ஓட்ட தெரியாமல் சும்மா சாவி எடுத்து சும்மா போட்டு திரும்பி ஃபர்ஸ்ட் கியர் போட்டு மூவ் பண்ணிங்கன்றது மட்டும்தான் தெரியும். அது எப்படியெல்லாம் முடியுதுங்கிறது தெரியாது. அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது. புரியுதுங்களா? நாலேஜ் இல்லாத ப்ராக்டிஸும், ப்ராக்டிஸ் இல்லாத நாலேஜும் ரெண்டுமே உங்களை செல்லா காசாக மாற்றிடும். ஒன்றுத்துக்கும் பயன்படாது. அவ்வளோதான். அது ஆபத்தில் தான் முடியும். அப்போ ஒரு ட்ரேடுங்கிறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, முழுமையாக நாலேஜ் இருக்கணும். ஒரு ட்ரேடை ஆரம்பிக்கிறதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் நான் அடிக்கடி சொல்லுவேன், 10 கேள்விக்கு பதில் இருக்கணும். அந்த 10 கேள்வி கூட நேற்று ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, அது என்னன்னு சொல்லுங்கள். நம்ம சமயம் இருக்கும்போது கண்டிப்பாக சொல்ல தான் போகிறோம். புரியுங்களா? அந்த 10 கேள்விக்கும் ஆன்சர் இருக்கணும். தொழிலை தொடங்குறதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் உள்ள அந்த எல்லா கேள்விக்கும் ஆன்சர் தெரியணும். புரியுதா? அப்போ காரை ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து காரை டிரைவ் பண்ணி நிறுத்துற வரைக்கும், ஆரம்பிக்கிறது நிறுத்துறது அப்படின்னு இருக்கு இல்லையா? ஆரம்பம்ன்றது தான் ஒரு முடிவுன்னு இருக்கும் இல்லையா? அப்போ ட்ரேடை ஆரம்பிக்கிறதுலேருந்து ப்ராஃபிட்டோட முடிக்கிற வரைக்கும். புரியுதா? 10 கேள்விக்கு உங்களுக்கு பதில் கிளியர் கட்டாக தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் ட்ரேடில் ஜெயிக்க முடியும். பதில் தெரிஞ்சால் மட்டும் ஜெயிக்க முடியுமா? முடியாது. கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. இப்போ இந்த வீடியோ நீங்கள் எத்தனையோ பேர் பார்க்குறீங்க, எல்லாருமே பவுண்டரியை கரெக்டாக பார்த்து பவுண்டரி முடியாது. பதில் தெரிஞ்சால் மட்டும் முடியாது. அதை ப்ராக்டிஸும் பண்ணியிருக்கணும். புரியுதுங்களா? இப்போ டாக்டருங்கிறது ஒரு நாலேஜ். எதுக்கு போய் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க? இப்போ சார்ட்டர்ட் அக்கௌண்ட் இருக்கும், ஏன் ப்ராக்டிஸ் பண்ணுறோம்? ட்ரேடருங்கிறது ஒரு நாலேஜ், ஒரு பேசிக்காக எதார்த்தம், அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். தொழிலுங்கிறது ஒரு நாலேஜ், அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் அடிக்கடி சொல்கிறது தான், உங்களால் ப்ராக்டிஸ் பண்ண முடியாமல், நாலேஜும் ப்ராக்டிஸும் இல்லாமல் செருப்பு கூட தைக்க முடியாது. அதை நான் தரக்குறைவாக சொல்கிறேன்றது இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு 500 ரூபா 200 ரூபா 300 ரூபாயில ஆரம்பிக்கிற தொழில் அது. அதனால் அந்த தொழிலை நான் உதாரணமாக சொல்கிறேன். சரிங்களா? யோசிச்சு பாருங்க. செருப்பு தைக்கிறதுக்கு என்ன வேணும்? 2 ஊசி வேணும், ஒரு நூல்கண்டு வேணும், இல்லை ஏதோ கொஞ்சம் மெழுகு அது இதுன்னு ஏதோ கொஞ்சம் வேணும். அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்ச முதலீடு ஒரு 500 ரூபாக்குள்ள தான் இருக்கும். நமக்கு பார்த்தாலே தெரியும் அதோட மெட்டீரியல் காஸ்ட். புரியுதுங்களா? அவ்வளோதான் வேணும். ஆனால் அதை கூட நான் தச்சு பார்த்துருக்கேன். அதனால தான் நான் ஓப்பனாக சொல்கிறேன். நான் செருப்பு தச்சு பார்த்துருக்கேன், நான் முடி வெட்டி பார்த்துருக்கேன். முடி கொடுங்க நான் வெட்டி பார்க்குறேன்னு வெட்டி பார்த்துருக்கேன். எனக்கு புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்த கற்றுக்கிறதுல எனக்கு ஆர்வம் அதிகம் எப்போவுமே. கொடுங்க நான் பண்ணி பாட்டுறேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். புரியுதுங்களா? எனக்கு எனக்கு கூட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆசை கூட இருக்குது. புரியுங்களா? நான் ஹேர் டிசைனிங்லாம் போய் கொஞ்சம் கற்றுக்கணும் அப்படின்னு. ஏன்னா அதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 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 யோகா பண்ணுற மாதிரி. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அதெல்லாம் சாதாரணமாக பண்ண முடியாது. அது மாதிரி ஒரு சமையல்லாம் யோகா பண்ணுற மாதிரி. எனக்கு ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஓரளவு சமையல் பற்றி எனக்கு ஓரளவு எல்லாமே தெரியும். ஓரளவு மீன்ஸ் முக்கியமான ஐட்டம் ஃபுல்லாக நான் ரெடி பண்ணிடுவேன். அதெல்லாம் ஒரு ஒரு யோகா பண்ணுற மாதிரி. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சில விஷயத்த அதில் பயங்கரமான சயின்ஸ் இருக்குது அதுக்குள்ளே. புரியுதுங்களா? பயங்கரமான சயின்ஸ் இருக்குது. ஏன் நான் முடி வெட்டுறதை கற்றுக்கணுன்றேன்னா, அதில் வந்து 2 கையும் பார்க்குற வேலை. நீங்கள் சாதாரணமாக ஒரு அதிகபட்ச வேலைகள் பாருங்கள். இப்போ நம்ம உட்காந்து சிஸ்டமில் நான் வேலை பார்க்குறோம், ட்ரேட் பண்ணுறோம், இல்லை ஏதோ ஒன்று பண்ணுறோம், ஒரு கையில் தான் அதிகமாக வேலை பார்ப்போம். ஆனால் 2 கையில் பார்க்குற வேலையெல்லாம் பாருங்கள். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதோ 2 கையெல்லாம் சும்மா இப்போ கார் டிரைவிங்லாம் பண்ணுறோம், 2 கையில் தான் பண்ணுறோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஒரு கைக்கு தான் அந்த ஃபோர்ஸ் இருக்கும். பெரிய கை சும்மா சப்போர்ட்டிங்காக தான் இருக்கும். ஆனால் முடி வெட்டுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 கையும் ஈக்குவல் ஃபோர்ஸில் வேலை செய்யணும். அப்போ தான் வெட்ட முடியும். புரியுதுங்களா? நீங்கள் எந்த அளவுக்கு ரைட் ஹேண்ட் வேலை செய்யுதோ அதே அளவுக்கு லெஃப்ட் ஹேண்டும் அதே ஃபோர்ஸில் வேலை செஞ்சால் மட்டும்தான் செய்ய முடியும். இப்போ இந்த மாதிரி 2 கையும் வேலை செஞ்சதுன்னா உங்களோட பிரெயின் பவர் எங்கேயோ இருக்கும். புரியுதுங்களா? எங்கேயோ இருக்கும். 2 பிரெயினும் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். இந்த இந்த ஆக்டிவேட் பண்ணுறதுக்கெலாம் நீங்கள் யோகாவில் கடுமையான ப்ராக்டிஸ் பண்ணால் தான் 2 பிரெயினுமே நீங்கள் ஆக்டிவேட் பண்ண முடியும் யோகாவில். ஆனால் இதையே வேலையாக பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக ஆக்டிவேட் பண்ணிட முடியும். புரியுதுங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு நேச்சர் இருக்குது. வேலையில் எதுவும் உயர்ந்ததும் கிடையாது, தாழ்ந்ததும் கிடையாது.
புரியுதுங்களா? மனுஷன்ல யாரும் உயர்ந்த ஆளும் கிடையாது, தாழ்ந்த ஆளும் கிடையாது. வேலை வெட்டி இல்லாம இவர் தாழ்ந்தவர் அப்படிங்கிறக்காக கடவுள் இவரை படைச்சு வைக்கல. எல்லாருக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு. எல்லாரும் இந்த பூமியில பிறந்ததுக்கும் கடவுள் ஒரு நோக்கம் வச்சிருக்காரு. அது மாதிரி எல்லாரும் எல்லாமும் ஆக முடியாது. எல்லாருமே மியூசிக் டைரக்டர் ஆக முடியுமா? எல்லாருமே தேட்டர் கட்டிட்டா யார் படம் பார்க்கறது? அப்படி எல்லாருக்கும் எல்லாம் கிடையாது. ஆனா பிரத்யேகமா உங்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கு. அது என்னன்றதை நீங்க கண்டுபிடிங்க. உங்களை வேலை வெட்டி இல்லாம கடவுள் படைக்கல. உங்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கு. புரியுதுங்களா? உடம்புல எப்படி கை வேற, கண்ணு வேற, காது வேற, கால் வேறையோ ஒவ்வொன்றும் ஒரு வேலையை பார்க்குது. ஆனா அது இல்லைன்னா அந்த பாடிங்கிறது ஒரு குறைவு தான். இப்போ ஒரு 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 கையே இல்லை அப்படின்னா அது குறைவு தான். மற்றது எல்லாம் எவ்வளவு பெரிய வேலை செஞ்சாலும் கைக்குண்டான வேலையை கை தான் செய்ய முடியும். அது மாதிரி இது கை தான் முக்கியம், கண்ணு தான் முக்கியம், காது தான் முக்கியம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அந்த அந்த வேலையை பொறுத்த வரைக்கும் அதுதான் முக்கியம். அதான் அடிக்கடி சொல்லுவாங்க, மரத்தை வெட்டுற கோடாலியால முடிய வெட்ட முடியாது, முடிய வெட்டுற பிளேடுனால மரத்தை வெட்ட முடியாது. ஆனா மரமும் முக்கியம், ஐ மீன் பிளேடும் முக்கியம், கோடாரியும் முக்கியம். அந்தந்த இடத்துக்கு அதது முக்கியம்தான். அதனால இது உயர்வும் கிடையாது, தாழ்வுன்னு அப்படி ஒரு விஷயமே உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் நம்மளா மனுஷனா உருவாக்கிட்டது. அது மனுஷனோட என்ன சொல்றது மென்டல் வீக்னஸ். அதாவது அது ஒரு பைத்தியம் முடிச்ச நிலை. இது பெருசு இது சிறுசுன்னு இவங்களா கற்பனை பண்ணி வச்சிருக்குது. இவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன், இவன் சிறுசு, இந்த வேலை பெருசு அப்படின்ற. அதாவது சொல்ல அது மென்டல். அது என்ன சொல்றது மென்டல் வீக்னஸ். புரியுதுங்களா? அதுவும் ஒரு ஒரு விதமான பைத்தியம் தான். என்னது அந்த பைத்தியம் வெளியில தெரியாது. புரியுதா? நம்ம தெளிவான பைத்தியம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அது ஒரு தெளிவான அதுவும் பைத்தியக்காரத்தனம் தான். இவன் பெருசு, இவனோட நான் ரொம்ப உயர்வா இருக்கேன் அப்படிங்கிற நீ என்னைக்கு நினைக்கிறியோ அதுவே அன்னைக்கே நீ அவங்களோட கீழே தான் இருக்கு. அதுவே பெரிய பைத்தியக்காரத்தனம் தான். இவனோட நான் அதிகமா படிச்சிருக்கேன், இவனோட அதிக பணக்காரனா இருக்கேன், அது எல்லாமே உன்னது கிடையாது, உன்னோடது கிடையாது. புரியுதா? அதெல்லாம் இன்னைக்கு நீ பாத்துக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்க. புரியுதா? இந்த உடம்பே உன்னோடது கிடையாது. புரியுதா? அப்ப இந்த உடம்பு ஒண்ணுதானே, நீ கடைசி வரைக்கும் அதை புடிச்சு வைக்கணும். கடைசி வரைக்கும் நீ கூடவே கூட்டிட்டு போகணும். எங்கெல்லாம் போறியோ கூட்டிட்டு போறதுல ஒரு கட்டத்துல விட்டுட்டு தானே போறோம். அதை பாத்துக்கிற பொறுப்பு நம்மளோடது. அது மாதிரி நம்ம குழந்தைகள் வந்து நம்மளோடது கிடையாது. என் குழந்தை நம்ம தலையில தூக்கி வச்சுட்டு கிடக்கிறோம். அதனாலதான் அது கல்யாணம் பண்ணி தனியா போனோம்னு வலிக்குது. அதோட என்ன சொல்றது, அதோட ஆக்டிவிட்டியை பண்றதுக்கு, அதோட பர்பஸை பண்றதுக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்காங்க. அதை பாத்துக்கிற வாட்ச்மேன் வேலையை கடவுள் நம்மகிட்ட கொடுத்துருக்காரு. அந்த பொறுப்பு நம்மகிட்ட இருக்கு. அவ்வளவுதான். அதுக்காக அது நம்ம முழுக்க முழுக்க அது சொந்தம்னு அர்த்தம் கிடையாது. ஆனா இன்னைக்கு என்கிட்ட இருக்கு, நாளைக்கு இல்லாம கூட போயிடலாம். இன்னைக்கு இருக்கு, அதை நான் பாத்துக்கிறேன். அது அது சம்பந்தமான வேலைகளை பயன்படுத்துறேன். எனக்கும் மற்றவங்களுக்கும் அதை பிரயோஜனமா வச்சுக்கிறேன். அவ்வளவுதான். அது மாதிரி என்னோட நாலேஜ் இன்னைக்கு இருக்கு. நாளைக்கு டப்புனுக்கு விழுந்து மைண்ட் வேலை செய்யல, கோமாக்கு போயிருச்சுன்னா என்னோட அறிவு என்கிட்ட இருக்காது. புரியுதுங்களா? இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு என் கையை தூக்க முடியுது, காலை தூக்க முடியுது. நாளைக்கு தூக்க முடியுமா? தெரியாது. என் கண்ட்ரோல்ல இருக்குமா? தெரியாது. அதே மாதிரிதான் பெருசு சிறுசு அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. பெருசு சிறுசுன்னு என்னை விட மத்தவன் இவ பெரிய ஆளு அப்படின்னு நினைக்கிறானாலே அவனுக்கு என்னது, அவனுக்கு ஒரு மென்டல் பிளாக்கேஜ் இருக்கு, மென்டல் வீக்னஸ் இருக்கு. என்னை விட இவங்கெல்லாம் சிறுசுன்னு நினைக்கிறானால அவன் மென்டல் வீக்னஸ் இருக்கு. என்னை விட யாரும் பெருசும் கிடையாது, என்னை விட யாரும் சிறுசும் கிடையாது, என்ன மாதிரியே எல்லாரும் சமம் அப்படின்னு நினைக்கிறது தான் என்ன சொல்றது சரியான மனநிலை. என்ன மாதிரியே எல்லாரும் சமம் தான். புரியுதா? எல்லாரும் சமம் தான். இப்ப நம்மளோட குழந்தை இருக்கு, போய் சாக்கடையில விழுந்துச்சுன்னா என்ன பண்றோம்? போய் தூக்குறோம். தூக்குறோமா இல்லையா? போய் தூக்குறோம் இல்லையா? நம்மளோட குழந்தை தானே, சாக்கடையில விழுந்துருச்சு, தூக்குறோமா இல்லையா? அப்ப தூக்கும்போது நம்ம சட்டையில சாக்கடை ஒட்டுமே அப்படின்னு நம்ம பாக்குறோமா இல்லையா? பாக்குறது இல்ல. ஏன்? என்னோட குழந்தை, என்னோடது அப்படின்ற அந்த உணர்வு இருக்கு இல்லையா? அதே மாதிரிதான் எல்லாரும் என்ன மாதிரிதான், எல்லாரும் தான் நான் தான், எல்லாருக்குள்ளயும் கடவுள் இருக்காருன்னு பாக்குறாங்களா இல்லையா? அதே மாதிரிதான் எல்லாரும் என்ன மாதிரிதான் அப்படின்னு பார்த்துட்டோம்னா எல்லாரும் சமம் தான். அவ்வளவுதான். அவங்க இப்ப சாக்கடையில விழுந்திருக்காங்க. ஒருத்தன் என்ன சொல்றது நல்ல நல்ல நிலைமையில இருக்காங்க. ரெண்டு பேரும் ஒண்ணுதான். ரெண்டு பேரையும் சாக்கடையில விழுந்த குழந்தையை தூக்குறதும் என்னோட டியூட்டி தான். அவங்கள குளிக்க வச்சு அழகாக்குறதும் என்னோட டியூட்டி தான். நல்லா இருக்கிற குழந்தையும் இன்னும் நல்லா ஆக்குறதும் என்னோட டியூட்டி தான். ஸோ இதெல்லாம் மென்டல் வீக்னஸ். இது பெருசு இது சிறுசு. அது மாதிரி வேலையில எதுவுமே பெருசு கிடையாது, எதுவுமே சிறுசு கிடையாது. புரியுதுங்களா? மொத்த வேலையில அவங்க அவங்க வந்து கொஞ்சம் மெஜாரிட்டியா பண்றாங்க, இவங்க கொஞ்சம் மைனாரிட்டியா அந்த வேலை நடக்குது. அவ்வளவுதான் விஷயம். ரெண்டுமே முக்கியம். இதுல என்ன விஷயம் தெரியுமா? மெஜாரிட்டி பண்ற வேலையை எல்லாரும் பண்ண முடியும், ஆனா மைனாரிட்டி ஒர்க்கை எல்லாரும் பண்ண முடியாது. புரியுதுங்களா? அதுக்கு மிகப்பெரிய சகிப்புத்தன்மை வேணும். எல்லாரும் பண்ண முடியாது. புரியுதுங்களா?
புரியுதுங்களா? ஓகேவா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது எதுக்காக சார் நான் சொல்ல வந்தேன், உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டும் ரைட் ஹேண்டும் வேலை செய்கிற வேலை தான் அந்த இது. அதுக்கு முன்னாடி நான் எதுக்காக சொல்ல வந்தேன், நார்மலாக நான் சொன்னேன் செருப்பு தைக்கிறது. அப்போ செருப்பு தைக்கிறதுக்கான முதலீடு என்ன, வெறும் ஒரு 500 கூட இருக்காது. ஆனால் அது கூட நாலேஜ் வேணும், ப்ராக்டிஸ் வேணும். இதுக்காக தான் நான் இதை சொல்ல வந்தேன். இவ்வளோ விஷயத்த நம்ம சொன்னதே அதுக்காக தான். அப்போ நாலேஜும் ப்ராக்டிஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் சரி, நான் 500 முதல் போட்டு பண்ணுற தொழிலுக்கே சொல்லிட்டேன். அப்போ நீங்கள் 5000, 10,000, 1,00,000, 2,00,000 வச்சு பண்ணுற ஸ்டாக் மார்க்கெட்லாம் நீங்கள் கேட்கவே தேவையில்லை. 100% தெளிவான நாலேஜ் வேணும். நாலேஜ் மீன்ஸ் ட்ரேட் ஆரம்பிக்கிறதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் உள்ள விஷயம், லாபத்தோட முடிக்கிற வரைக்கும் நாலேஜ். அண்ட் தென் ப்ராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம். அதான் சொல்ல, ஒரு காயினோட 2 சைடு மாதிரி. நீங்கள் பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, ஆனால் நாலேஜே இல்லைன்னா அதுவும் செல்லாத காசு தான், செல்லா காசு. ஒரு பக்கம் ஒன்றுமே இல்லைன்னா செல்லாத காசு தானே. அதே மாதிரி நீ பயங்கர நாலேஜ் இருக்குது, ஆனால் அதை உங்களுக்கு பணமாக்க தெரியாது அப்படின்னாலும் அப்பவும் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு செல்லாத காசு தான். அதனால தான் சொல்லி வச்சுருக்காங்க, ஏ பெஸ்ட் அனலிஸ்ட் கேனாட் பி ஏ பெஸ்ட் ட்ரேடர் அப்படின்னு. நீங்கள் பயங்கரமாக தெரிஞ்சு வச்சுருக்கலாம், ஆனால் அதை அப்ளை பண்ணி 4 காசு சம்பாதிக்க முடியாமல் அதெல்லாம் எனக்கு வராதுங்க, அந்தளவுக்கு ப்ராக்டிஸ்லாம் இல்லைங்கன்னா நீங்கள் செல்லாத காசு தான். புரியுதா? அப்போ நாலேஜும் ப்ராக்டிஸும் மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல்ல என்னது, டெக்னிக்கல் 10 மார்க்கு, ஃபண்டமெண்டல் 10 மார்க்கு, அதுக்கப்புறம் ட்ரேடிங் சிஸ்டம் 20 மார்க்கு. ட்ரேடிங் சிஸ்டம் நான் என்ன சொல்லியிருக்கேன், உங்களையும் உங்களோட பணத்தையும் உங்களோட நாலேஜ் மூலமாக மார்க்கெட்டுக்குள்ளே கனெக்ட் பண்ணுறது தான் என்னது, அந்த பிரிட்ஜு தான் ட்ரேடிங் சிஸ்டம். அதில் வந்து நீங்கள் யார், உங்களோட ப்ரொஃபஷனலிசம் என்னங்கிறதே அந்த ட்ரேடிங் சிஸ்டம் தான் காட்டும். ஸ்மார்ட்டாக பண்ணுறது, ரொம்ப ஷார்ப்பாக பண்ணுறது, இந்த விஷயம்லாம் உங்களோட ட்ரேடிங் சிஸ்டமில் தான் வெளியில் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபண்ட் மேனேஜ்மெண்ட். அந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30% மார்க் இருக்குது. புரியுதுங்களா? 30% மார்க் இருக்குது. அதாவது என்ன அர்த்தம், ஒரு ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டோட என்ன சொல்கிறது, பேக் போனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் தான். உங்களோட அக்கௌண்ட்டை ஸ்ட்ராங்காக எந்திரிச்சு நிற்க வைக்கிறது, கெத்தாக ஒரு ப்ராஃபிட்டோட நிற்க வைக்கிறதுக்கே முக்கியமான காரணம் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் தான். நான் சொன்னிருக்கல, ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் ஒரு மரத்தோட நடுத்தண்டு மாதிரி. அப்போ ஒரு மனுஷனோட முதுகுத்தண்டு மாதிரி, முதுகெலும்பு மாதிரி ஃபண்ட் மேனேஜ்மெண்ட். நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஒரு மரத்தோட ஒரு மனுஷனோட முதுகுத்தண்டு மாதிரி. என்னதான் அதிபயங்கரமான அறிவாளியாக இருந்தாலும் அவரால் எந்திரிச்சே நிற்க முடியலன்னா ரொம்ப கஷ்டம், ஆக்டிவாக அதை செயல்படுத்த முடியாது. புரியுதுங்களா? அது மாதிரி. அதே மாதிரி சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ் ஒரு மரத்தோட வேறு மாதிரி. அடுத்து உள்ள 30 மார்க்கு சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ் தான். 10 டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல், 20 மார்க். அதை விட பெரிய மார்க் என்னது, ட்ரேடிங் சிஸ்டம். அதை விட பெரிய மார்க் எது, ஃபண்ட் மேனேஜ்மெண்ட். அதை விட அதுக்கு ஈக்குவலாக உள்ள பெரிய மார்க் எது, சைக்காலஜி. அப்போ 30 கீழே இருக்குது, மேலே 10. புரியுதுங்களா? அந்த 10 அதை கனெக்ட் பண்ணுறது அந்த 20 ட்ரேடிங் சிஸ்டம், கீழே அதை தாங்கி பிடிக்கிற அந்த 30 சேர்ந்து அதை தாங்கி பிடிக்கிறது அந்த டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல். இதெல்லாம் உங்களோட ட்ரேடிங் சிஸ்டம், இதெல்லாம் தாங்கி பிடிக்கிறது இது உங்களோட ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டும் உங்களோட சைக்காலஜியும். இப்போ சைக்காலஜி எதுக்கு ஈக்குவலாக சொல்லலாம், உங்களோட மூளைக்கு, உங்களோட மென்டல் ஃபிட்னஸ், அதுக்கு ஈக்குவலாக தான் சைக்காலஜி. புரியுதுங்களா? அதே மாதிரி ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் எது, உங்களோட ஹார்ட். புரியுதுங்களா? சைக்காலஜிங்கிறது உங்களோட பிரெயின். நான் மரத்துக்கு சொல்லாமல் ஒரு ஹியூமனுக்கு சொல்கிறேன். அப்போ ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்ங்கிறது உங்களோட ஹார்ட். புரியுதுங்களா? என்னதான் பெரிய இதில் இருந்தாலும் ஹார்ட் செயல்படலைன்னா அவ்வளோதான். அது மாதிரி என்னதான் ஹார்ட் துடிச்சிக்கிட்டே இருந்தாலும் பிரெயின் டெத்தாக இருக்காரு, அவர் மூளை வளர்ச்சியே இல்லை, பிரெயின் கோமாவுக்கு போயிடுச்சு அப்படின்னாலும் ஒன்றுமே யூஸ் ஆகாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் மார்க்கெட்டில். புரியுதுங்களா? டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல், நான் சொன்னேன் இல்லையா, ஸோ இந்த மாதிரி முதுகு தண்டு மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரெயின், ஹார்ட், இது ரெண்டும் ஒன்றா கூட நீங்கள் வச்சுக்கலாம். ரெண்டுமே ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? இன்டர்னல் ஆர்கன்ஸில் ரெண்டுமே ரொம்ப முக்கியம். அப்போ உங்களோட சைக்காலஜி, உங்களோட ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு முதுகு தண்டு மாதிரி வச்சுக்கோங்க. உங்களோட சைக்காலஜி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக ஹார்ட் ஆர் பிரெயின் இது வேணாலும் வச்சுக்கோங்க, ஏன்னா ரெண்டுமே அதில் சம்மந்தப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? ஹார்ட்டாகவும் எடுத்துக்கலாம், பிரெயினாகவும் எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக 100 மார்க்குக்கு நீங்கள் தயாராகணும். இதை நாலேஜ் வைஸாகவும் தயாராக இருக்கணும், ப்ராக்டிஸ் வைஸாகவும் தயாரிக்கணும். நான் சொன்னேன் இல்லையா, நாலேஜ் வித்தவுட் ப்ராக்டிஸ் ஜீரோ, ப்ராக்டிஸ் வித்தவுட் நாலேஜ் அதுவும் ஜீரோ தான். ரெண்டுமே செல்லாத காசு தான்.
இதில் என்ன பெரிய மோசம் என்ன தெரியுமா? நீங்கள் நாலேஜ் இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் பயங்கர ஆபத்தானது. புரியுதுங்களா? நீங்கள் ப்ராக்டிஸே பண்ணாமல் ஏதாவது நாலேஜே எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறது இல்லை. ஆனால் சரியான நாலேஜ் இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அது பயங்கர ஆபத்து. அதனால தான் அடிக்கடி நான் சொல்லுவேன் பாருங்கள், இந்த டெக்னிக்கலை மட்டும் தெரிஞ்சு ட்ரேட் பண்ணாதீங்க. அதில் விஷயம் இல்லை. அது வெறும் 10% வேலைகள் தான். ட்ரேடுக்கு அப்புறம் பண்ண வேண்டிய வேலைகள் தான் 80% இருக்குது. அப்போ இந்த 80%க்கு ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை தியரியாக தெரிஞ்சு பண்ண முடியாது. இப்போ சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ்லாம் தியரியில் கொண்டு வர முடியாது. தண்ணிக்குள்ளே இறங்குற மாதிரி நீச்சல் கற்றுக்க, கார் ஓட்ட, கார் ஷீட்டில் உட்கார்ற மாதிரியான சமாச்சாரங்கள் அப்படிலாம் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். அப்போ என்ன நடந்திருக்கு மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, செல்லர் இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க. இது பாஸ்ட் டென்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. புரியுதுங்களா? இப்போ பையர் இவ்வளோ தூரம் கொண்டு போயிட்டு இருக்காங்க. இது ப்ரெசன்ட் டென்ஸ். இது கரண்ட் மார்க்கெட் அனாலிசிஸ். ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் மார்க்கெட் அல்லது க்ளோஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ். இது பார்த்தீங்கன்னா கரண்ட் மார்க்கெட் அனாலிசிஸ். புரியுதுங்களா? அப்போ கரண்ட் மார்க்கெட் அனாலிசிஸும் ப்ரீவியஸ் மார்க்கெட் அனாலிசிஸும் சேர்த்து பண்ணும்போது அடுத்து மார்க்கெட் எங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். கரண்ட் கேண்டில் அனாலிசிஸ், ப்ரீவியஸ் கேண்டில் அனாலிசிஸ், கரண்ட் பேட்டர்ன் அனாலிசிஸ், ப்ரீவியஸ் பேட்டர்ன் அனாலிசிஸ், கரண்ட் ட்ரெண்ட் அனாலிசிஸ், ப்ரீவியஸ் ட்ரெண்ட் அனாலிசிஸ். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ முடிஞ்சு போன மார்க்கெட் 30% உங்களுக்கு மார்க்கெட்டோட கிளாரிட்டியை காட்டும். அதை 30% நம்பலாம். கரண்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் வந்து 70% நம்பலாம். புரியுதுங்களா? கரண்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் இங்கேருந்து திருச்சி 330 கிலோமீட்டர்னு காட்டுற போர்டு மாதிரி எந்த டைரக்ஷனில் போகணுங்கிறதே என்ன காட்டும்? முடிஞ்சு போன மார்க்கெட்டு தான் காட்டும். போர்டு தெரியாமல் தப்பான டைரக்ஷனில் போனீங்க, என்னதான் வண்டி ஓட்டினாலும் என்னதான் திறமையாக ட்ரைவ் பண்ணி போனாலும் தப்பான ரூட்டில் போனால் லாஸ் தானே அது நமக்கு. அப்போ கரண்ட் மார்க்கெட் வந்து 30%. ஆனால் அந்த பயணங்கிறது 70%. சும்மா போர்டை பார்க்கறதுனால திருச்சி போக முடியாது. புரியுதுங்களா? முதல்ல கார் நல்லா ஓட்ட தெரியணும், ஃபியூல் இருக்கணும், காரில் கண்டிஷனாக இருக்கணும், ஒழுங்காக ஓட்டணும், நல்ல மைண்ட் செட் இருக்கணும். இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி 70% பயணம் சம்மந்தப்பட்டது, 30% ப்ரிப்பரேஷன் சம்மந்தப்பட்டது. புரியுதுங்களா? ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாதிரி கரண்ட் மார்க்கெட் அனாலிசிஸ், ப்ரீவியஸ் மார்க்கெட் அனாலிசிஸ், கேண்டில் அனாலிசிஸ், பேட்டர்ன் அனாலிசிஸ், ட்ரெண்ட் அனாலிசிஸ், பவுண்டரி அனாலிசிஸ், இந்த மாதிரி எல்லாமே அனலைஸ் பண்ணணும். நான் அதான் அடிக்கடி சொல்கிறேன், ட்ரேடுங்கிறது ஐசியூவில் இருக்கிற பேஷண்ட் மாதிரி. கண்காணிச்சிட்டே இருக்கணும். எப்போ என்ன நடக்கும்னே தெரியாது. அதனால தான் ட்ரேட் இஸ் ஈக்குவல் டு 100% ரிஸ்க் அப்படின்னு மற்றவன் சொல்கிறானா இல்லையா, நான் சொல்கிறேன். ட்ரேடுங்கிறது 100% ரிஸ்க். அதனால தான் நீங்கள் என்ன தான் பயிற்சி எடுத்தாலும், என்ன தான் நாலேஜ் பர்சனாக இருந்தாலும், உங்களால் இந்த பணம் லாஸ் ஆகும், லாஸ் ஆனால் கூட பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு அமௌண்ட்டை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. புரியுதுங்களா? லாஸ் ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு அமௌண்ட்டை வச்சு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ட்ரேடுங்கிறது 100% ரிஸ்க்கு. இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் ஒரு 70% சேஃப். ட்ரேடுங்கிறது 100% ரிஸ்க்கு. எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். உங்களோட ஸ்டாப் லாஸ் கூட அடிக்காமல் போகும். புரியுதுங்களா? மார்க்கெட் வந்து அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமாக மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது பேண்ட் வித்துன்பாங்க. பேண்ட் வித்துனா என்ன? இப்போ உதாரணத்துக்கு ஒரு செல்ஃபோன் டவர் இருக்குது. அந்த டவரில் என்ன பண்ணுறாங்க, இப்போ ஒரே நேரத்தில் இப்போல்லாம் அந்த பிரச்சனை வர்றதில்ல. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை வந்திருக்கும். இப்போ நீங்கள் கால் பண்ணும்போது எல்லா இணைப்புகளும் பிஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லி வரும். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் செல்ஃபோன் டவரில் ஒரே டயத்தில் ஒரு 10,000 பேர் பேச முடியும்னு வச்சுக்கோங்க. அதான் அதோட பேண்ட் வித். அப்போ 10,001வது ஆளாக நம்ம ட்ரை பண்ணோன்னா அப்போ என்ன ஆகும், அந்த நெட்ஒர்க்கில் அந்த பேண்ட் வித் இருக்காது. அப்போல்லாம் நம்ம வெயிட் பண்ண சொல்லும். எல்லா இணைப்புகளும் உபயோகத்தில் உள்ளன, இல்லை எல்லா இணைப்புகளும் பிஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும். முன்னாடி சொல்லும், இப்போல்லாம் அது சொல்கிறது இல்லை. புரியுதுங்களா? ஏன்னா பேண்ட் வித் அதிகப்படுத்திட்டாங்க, டவரோட கவுண்ட்டையும் ஜாஸ்தி பண்ணிட்டாங்க. அப்போ என்ன ஆகும், 10,001வது ஆளாக நம்ம ட்ரை பண்ணோன்னா அது கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லும். புரியுதுங்களா? அதோட பேண்ட் வித் என்ன, 10,000 செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அவ்வளோதான் அதோட பேண்ட் வித்தும். செட் பண்ணுறதுல அவ்வளோதான் அது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்லேயும் ஒரு பேண்ட் வித் இருக்குது. ஒரே நேரத்தில் இத்தனை ஆயிரம் பேர், இத்தனை லட்சம் பேர் ஆர்டர் போட்டால் மட்டும்தான் அது எக்ஸிக்யூட் ஆகும். புரியுதுங்களா? அதுக்கு மேலே ஆர்டர் போட்டாங்கன்னா அது ஆட்டோ கட் ஆஃப் ஆகும். ஆட்டோ கட் ஆஃப். பேண்ட் வித் ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சுன்னா ஆட்டோ கட் ஆஃப். ஆட்டோ கட் ஆஃப்னா என்ன, அதுக்கு மேலே கால் போகாது. பேசினாலும் வெயிட் பண்ணுங்கன்னு வரும், போகாது. எத்தனை தடவை அடித்தாலும் போகாது. அந்த 10,000 பேரில் எவனோ ஒருத்தன் வச்சா மட்டும்தான் அடுத்து நமக்கு கனெக்ட் ஆகும். இதான் பேண்ட் வித்துன்றது. அப்போ அதே மாதிரி ட்ரேடிங்லையும் ட்ரேடிங் சாஃப்ட்வேர்லையும் அந்த பேண்ட் வித் இருக்குது. அப்போ என்ன ஆகும், ஒரே நேரத்தில் ஸ்மூத்தாக ஆர்டர் ஃப்ளோ இருக்கும்போது எல்லாருக்கும் அந்த ஆர்டர் வாங்கும் விற்கும், வாங்கும் விற்கும், வாங்கும் விற்கும். ஒரே நேரத்தில் மார்க்கெட்டில் ஏதோ ஒரு அன்சர்டனிட்டினா என்ன, டைரக்ட் ரிஸ்க்கு, இன்டைரக்ட் ரிஸ்க்கு. அதை ரிஸ்க்கை ஃபுல்லாக ரெண்டாக பிரிச்சிடலாம்.
நீங்க ட்ரேட் பண்ணி தேவையில்லாம ஒரு லாட் போட வேண்டிய இடத்துல 10 லாட் போட்டீங்கன்னா அது டைரக்ட் ரிஸ்க். அந்த தவறு உங்களால நடந்தது. புரியுதுங்களா? மார்க்கெட்னால நடக்கல. அதுக்கு பேரு டைரக்ட் ரிஸ்க். டைரக்ட்டா உங்களால நடக்கிற ரிஸ்க். இதே இன்டைரக்ட் ரிஸ்க்னா என்னது அர்த்தம்? அந்த தவறு, அந்த அந்த விலை மூவ்மெண்ட் உங்களால நடக்கல. அது வேற மார்க்கெட்டுக்கு சம்பந்தம் இல்லாத புற காரணிகள், அவுட் சைட் ரீசன்ஸ்னால அது நடக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு எங்கேயோ ஒரு இடத்துல டெரரிஸ்ட் அட்டாக் நடந்துருச்சு. அது தெரிஞ்சவொடனே என்னது மார்க்கெட் பட 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 படன்னு சரியுது இல்லையா? ஏன் என்ன நடந்தாலும் மார்க்கெட்டை கீழே கொண்டு வந்து வைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு 7 விதமான காரணம் இருக்கு. ஏன் மார்க்கெட்டை மேலே கொண்டு போய் வைக்கிறனால ஏன் கீழே வைக்கணும்? 7 விதமான ரீசன் இருக்கு. அதெல்லாம் பின்னாடி நம்ம பார்க்கலாம். ஒரு ட்ரேடை ஆரம்பிக்கிறதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் 10 ரீசனுக்கு ஆன்சர், 10 கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியணுங்கிற மாதிரி என்ன நடந்தாலும் மார்க்கெட்டை கீழே தான் கொண்டாந்து பணக்காரன் வைப்பான். மார்க்கெட்டில் கிராஷ் தான் அடிக்கடி நடக்கும். அதில் வந்து 7 விதமான பெனிஃபிட் இருக்கு பணக்காரனுக்கு, உங்களுக்கு கிடையாது. 7 விதமான பாதிப்பு தான் உங்களுக்கு இருக்கு. பணக்காரனுக்கு 7 விதமான பெனிஃபிட் இருக்கு. அந்த 7 விதமான பெனிஃபிட் எல்லாம் என்னன்னு பின்னாடி பார்க்கலாம். ஸோ அப்போ அந்த பேண்ட்வித்தில் என்ன நடக்கும்? ஒரே நேரத்தில் இத்தனை பேருக்கு மேலே அந்த அந்த ஆர்டர் ஃப்ளோ இருக்கும்போது என்ன நடக்கும்? இம்மீடியட்டாக அந்த சர்வர் வந்து கட் ஆஃப் ஆகிடும். இப்போ நம்ம எங்கேயாவது வீட்டில் கரண்ட்டை தெரியாமல் கை வச்சுட்டு ஷாக் அடிச்சுன்னா அந்த அந்த மெயின் போர்டில் வந்து கட் ஆஃப் ஆகுதுல, அந்த ட்ரிப்பர் வந்து ஆஃப் ஆகுது இல்லையா டப்புன்னு, அதே மாதிரி கட் ஆஃப் ஆயிரும். அதாவது என்ன அர்த்தம்? அப்நார்மல் வால்யூம் மார்க்கெட்டுக்குள்ளே வருது அப்படின்னா அந்த சர்வர் வந்து டீஃபால்ட்டாக கட் பண்ணிடும். இப்போ நீங்கள் நல்லா மார்க்கெட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு நாளைக்கு இத்தனை பர்சன்டேஜுக்கு மேலேயோ கீழேயோ டப்புன்னு போயிடுச்சுன்னா ஆஃப் பண்ணி போடுறாங்க இல்லையா? ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ட்ரேட் இருக்காது. மறுபடியும் என்ன பண்ணுவாங்க? மறுபடி ட்ரேடு அப்புறம் ஆரம்பிக்குது இல்லையா? அதுக்கு பேர் தான் கட் ஆஃப். அப்போ அந்த மாதிரி அப்நார்மல் வால்யூம் மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் போட்டிருக்க ஸ்டாப் லாஸும் அடிக்காது. ஏன்? நீங்கள் வந்து 10 ரூபாய்க்கு வாங்கி 8 ரூபா ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி எத்தனை பேர் வச்சுருக்காங்க, ப்ளஸ் இந்த மாதிரி மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது படன்னு அந்த பேண்ட்வித்துக்குள்ளே எத்தனை வால்யூம் எக்ஸிக்யூட் ஆகுது. அப்படி போடும்போது ஓவர் ஃப்ளோ ஆயிடுச்சு அப்படின்னா டப்புன்னு உங்களோட சாஃப்ட்வேர், ட்ரேடிங் சாஃப்ட்வேர் எல்லா ஆர்டரையுமே அப்படியே என்ன ஆகும்? ஒரு ஆர்டரை கூட எக்ஸிக்யூட் பண்ணாது, அப்படியே கட் ஆஃப் ஆகிடும். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நீங்கள் 8 ரூபா ஸ்டாப் லாஸில் போட்டது அது 5 ரூபாயில கூட ஓப்பன் ஆகும். அப்போ அதை கட் ஆஃப் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க? இங்கேயும் ஒரு விஷயம் இருக்கு. புரியுதா? கட் ஆஃப் பண்ணிட்டு முதல்ல டைட்டானிக் கப்பலில் பெரிய பணக்காரனை வெளியேற்றின மாதிரி அதுலேயும் பெரிய பணக்காரன் தான் ரொம்ப பண்ணுறது ஸ்மூத்தாக வெளியேறுவான். புரியுதா? அதான் நான் சொன்னேன்ல, கடைசியில் ஏழைகளை தான் பலி கொடுப்பாங்க. எல்லா கஷ்டமும் நமக்கு தான். அதனால தான் நமக்கு பேர் கஸ்டமர். புரியுதா? இதெல்லாம் ரகசியம். நீங்கள் மார்க்கெட்டில் தெரிஞ்சுக்கோங்க. இது ஸ்டாக் மார்க்கெட்டு ஒரு பணக்காரனுக்கான சந்தை, ஏழைகளுக்கான இடம் கிடையாது. ஏழைகளை பலி கொடுக்குற இடம் தான் ஸ்டாக் மார்க்கெட்டு. ஏன்னா நான் தெரியாமல் வந்துட்டேன், அப்படி வந்துட்டேன், இப்படி வந்துட்டேன் அப்படின்லாம் வராதிங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், ஒன்றும் தெரிலனா இதை விட்டு தப்பிச்சு போங்கன்னு நான் சொல்கிறது அதுதான். புரியுதா? இது ஏழைகளுக்கான சந்தை கிடையாது, இது பணக்காரனுக்கான சந்தை. அப்போ நீங்களும் பணக்காரத்தனமாக உங்கள் பணத்தை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் இங்கே பிழைக்கவே முடியும், உயிர் பிழைக்கவே முடியும். அப்படியான ஒரு தொழில் இது. புரியுதுங்களா? ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரு நேச்சர் இருக்குது, அதை புரிஞ்சுக்கணும். ஒரு சினிமா ஒரு தொழிலாக பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு நேச்சர் இருக்குது, அதுக்கு ஒரு ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ இருக்குது. அதை விட மோசமான ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ உள்ள தொழில் தான் ஸ்டாக் மார்க்கெட். சினிமாவில் கூட 10 கோடி ரூபா போட்டால் 100 கோடி ரூபா சம்பாதிக்கலாம், ஆனால் அதை விட ஜாஸ்தியாக சம்பாதிக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டில். சினிமாவில் கூட என்ன ஆகும்? சீசனல் பிஸ்னஸ் தான். ஒன்ஸ் ஒரு படம் போட்டிங்கன்னா அதிகபட்சம் மிஞ்சி மிஞ்சி போனால் 6 மாதம் ஓடும், இல்லை 3 மாதம் ஓடும். அதுக்குள்ளே நீங்கள் சம்பாதிச்சாதான். அதுக்கு மேலே சம்பாதிக்க முடியாது. அதுக்கு மேலே சம்பாதிக்கணும்னா நீங்கள் புதுசாக தான் பணம் எடுக்கணும். ஆனால் ஸ்டாக் மார்க்கெட் அப்படி இல்லை. இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வெறும் 10,000 வச்சுக்கிட்டே வாழ்க்கை முழுதும் இல்லை, உங்கள் சந்ததியாக சம்பாரிச்சிட்டே உட்காந்துருக்கலாம். அந்த 10,000 ரூபாய் கேபிட்டலை வச்சு அதை க்ரோ பண்ணி சம்பாரிச்சிட்டு இருக்கலாம். அதான் சொன்னேன். அதனால சினிமாவை விட ரிஸ்க் ரிவார்டு ஜாஸ்தியாக உள்ள ஒரு அட்ராக்டிவான பிஸ்னஸ் தான் ஸ்டாக் மார்க்கெட். ஆனால் இது பணக்காரனுக்கானது, நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆனால் அப்போ பணக்காரனுக்குன்னா அப்போ 10,000 ரூபா நேற்று சொன்னமே, கொஞ்சமாக பணம் வச்சாலும் ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ண முடியணும். ஆனால் அந்த 10,000 ரூபாயை பணக்காரத்தனமாக எப்படி செலவு பண்ணணும்னு தெரிஞ்சுன்னா நீங்களும் பணக்காரன் தான். புரியுதா? அவன் 10 கோடி ரூபா போட்டு அதுக்கு உண்டான லாபத்தை எடுக்க போகிறான், நீங்கள் வெறும் 10,000 ரூபா போட்டு அதுக்கு உண்டான லாபம், இல்லை 1000 ரூபா போட்டு அதுக்கு உண்டான லாபத்தை எடுக்க போகிறீங்க. 2 பேருக்கும் பர்சன்டேஜ் ஒன்று தான், ரிட்டர்ன் ஆஃப் பர்சன்டேஜ் ஒன்று தான். நீங்கள் தொழிலை வண்டி கடை மாதிரி பண்ணுறீங்க, அவன் தொழிலை 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி பண்ணுறான். புரியுதா? நீங்கள் நல்லா பாருங்கள். பெரிய ஜவுளி கடை முன்னாடி பூ விற்கிறம்மா லாபத்தோட வீட்டுக்கு போயிடும். நிறைய ஜவுளி கடை நடத்த முடியாமல் நஷ்டத்தோட க்ளோஸ் பண்ணவும் இருக்கான். அதனால் தொழிலை பெருசாக பண்ணுறோமா சிறுசாக பண்ணுறோமான்றது மேட்ரு கிடையாது.
லாபத்தோட பண்ணுறோமா நஷ்டத்தோட பண்ணுறோமா தான் மேட்டர். அப்போ இது பணக்காரனுக்கான ஒரு சந்தை. அப்போ நீங்களும் பணக்காரத்தனமாக இதை நீங்கள் அப்ரோச் பண்ண முடியலன்னா என்ன ஆகும்? இது ஒரு பயங்கரமான லாஸில் கொண்டு போய் விடும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ எதுக்காக சொல்ல வந்த இந்த விஷயம் பேண்ட்வித். அப்போ ஒரு அளவுக்கு மேலே உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் அன்எக்ஸ்பெக்டட் வால்யூம் உள்ளே வந்துருச்சுன்னா அது ஆட்டோமேட்டடாக அந்த ட்ரேடிங் சாஃப்ட்வேர் வந்து கட் ஆஃப் பண்ணிடும். கட் ஆஃப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க, இருக்கிற வால்யூமை ஃபுல்லாக யாராருக்கு மேட்ச் பண்ணணுமோ பெரிய பணக்காரன் என்ன பண்ணான், நான் சொன்ன மாதிரி டைட்டானிக் கப்பலில் அவன் எப்படி எஸ்கேப் ஆனானோ அதே மாதிரி சேஃபாக அவங்கள ஃபுல்லாக வெளியேற்றி விட்டுட்டு கடைசியில் உங்களுக்கு ஓப்பன் ஆகும்போது எங்கே ஓப்பன் ஆகும் தெரியுமா? 5 ரூபா விலையில் ஓப்பன் ஆகும். அப்போ 5 ரூபா விலையில் ஓப்பன் ஆகிருக்கும். நீங்கள் நினைப்பீங்க 8 ரூபா விலையில் ஸ்டாப் லாஸ் அடித்து சேஃபாக 2 ரூபா ஸ்டாப் லாஸோட நம்ம வெளியேறி போகணும். அப்படிலாம் வெளியேற மாட்டீங்க. நீங்கள் முதல்ல உங்களோட ப்ரைஸை சர்வருக்கு போயிட்டு எக்ஸ்சேஞ்சுக்கு போனால் தானே அது எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். அவன் தான் சர்வர்லேயே கட் ஆஃப் பண்ணிட்டானே. அப்போ என்ன நடக்கும்? அன்எக்ஸ்பெக்டட் வால்யூம் வந்ததுனால அப்போ 5 ரூபா விலையில் ஓப்பன் பண்ணி விடுவான். அது 5 ரூபாய்க்கு அவ்வளோ பெரிய லாஸில் உங்கள் ஆர்டரு ஆன்னு இருக்கும். நீங்கள் அதை பார்த்துட்டு வேணும்னா பண்ணிக்கப்பா, இல்லாட்டி என்னத்தையோ பண்ணிக்கப்பான்னு அவன் பணக்காரன் ஈஸியாக எஸ்கேப் ஆயிடுவான். புரிஞ்சுங்களா? இதெல்லாம் மார்க்கெட்டில் நடக்கும். அதே மாதிரி மேனுவல் ஆப்ரேஷன் நடக்கும். நான் அடிக்கடி சொல்கிறது தான். 1 ரூபா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அடி போடுற ரோட்லேயே ஊழல் பண்ணுறவங்க புனிதமான ஆட்கள் நம்ம ஆட்கள். அப்போ இத்தனாயிரம் கோடி புழங்குற மார்க்கெட்டில் மேனுவல் ஆப்ரேஷன் இல்லாமல் இருக்குமா? 100% இருக்கும். புரியுதுங்களா? இதெல்லாம் தெரிஞ்சு தான் தொழில் பண்ணணும். புரியுதுங்களா? தெரியாமல் வந்துட்டேன் அதை நான் சொல்லலை. சும்மா இப்போ சின்ன குழந்தை கையில் சாவியை கொடுத்த மாதிரி அது தெரியாமல் காரை ஆன் பண்ணிருச்சு, தெரியாமல் காரு போயிடுச்சுன்னு நீங்கள் வேணால் சொல்லலாம். காரு பார்க்காது. காருக்கு எமோஷனலோ சென்டிமெண்ட்டோ அஃபெக்ஷனோ எதுவுமே இருக்காது. அதே மாதிரி மார்க்கெட்டுக்கு சென்டிமெண்ட்டு அஃபெக்ஷன் எமோஷன் எதுவும் இருக்காது. அதனால தான் சொல்கிறாங்க, எப்போவுமே தொழில் பண்ணும்போது தர்மம் பண்ணாதீங்க, தொழிலில் தர்மம் பண்ணாதீங்க. அதே மாதிரி தர்மம் பண்ணும்போது தொழிலாக பிஸ்னஸாக பண்ணாதீங்க. தர்மம் பண்ணும்போது விளம்பரம் பண்ணாதீங்க. புரியுதுங்களா? அது மாதிரி தொழிலாக பண்ணுங்க. அங்கே போயிட்டு தர்மத்துக்கெல்லாம் வேலையே கிடையாது. தொழிலாக தான் பண்ண முடியும். இவன் ஃப்ரெண்டு இவங்க அவங்க ஐயோ பாவம் இப்படி பாவம் அங்கெல்லாம் தொழிலில் எமோஷனுக்கே வேலை இல்லை. ஒரு டாக்டர் ஐயோ உன்னை பார்த்தா என் புள்ள மாதிரி இருக்குப்பான்னு அழுதா ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமா? அங்கே எமோஷனுக்கு வேலை இல்லை. புரியுதுங்களா? அதே மாதிரி தான் மார்க்கெட்டுக்கு எமோஷன் கிடையாது. மார்க்கெட் எமோஷன்லாம் பார்க்காது. நீங்கள் பாவம் தெரியாமல் வந்துட்டீங்க, ஃபஸ்ட் டைம் மார்க்கெட் பண்ணிட்டீங்க, நகை அடமானம் பண்ணி வச்சு வர்றீங்க, வீட்டை விற்று வர்றீங்க, ஒன்றுமே தெரியாமல், அதெல்லாம் மார்க்கெட் பார்க்காது. அதெல்லாம் மார்க்கெட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. மார்க்கெட் வந்து அதோட என்ன சொல்கிறது, ப்ரைஸு வால்யூம் இதை லீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். புரியுதுங்களா? அதான் நான் சொன்னேன், இது பணக்காரனுக்கான தொழில் நடக்கிற இடம். அப்போ இங்கே என்ன பண்ணுங்க, நமக்கெல்லாம் வேலையே கிடையாது. ஆனாலும் என்ன பண்ணும், உங்களோட பணத்தை நீங்கள் பணக்காரத்தனமாக ஹேண்டில் பண்ண முடிஞ்சா, அதனால தான் நான் சொன்னேன் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் 30% வேலை அப்படின்னு. அது இல்லைன்னா மொத்தமாக நீங்கள் காலி தான். ஸோ அப்போ அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுன்னா நீங்கள் இது பண்ணலாம். அப்போ நான் எதுக்காக சொல்ல வந்தேன், ஸ்டாப் லாஸ்லாம் அடிக்காது. ஸ்டாப் லாஸை நம்பி ட்ரேடெல்லாம் பண்ணாதீங்க. ட்ரேடுங்கிறது 100% ரிஸ்க்கு. ட்ரேடுங்கிறது பேசிவ் இன்கம், ஆக்டிவ் இன்கம் கிடையாது. அதனால தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், ட்ரேடையே பேசிவ் இன்கம் மாதிரி, ட்ரேடையே இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நாங்கள் பண்ணுறோம். புரியுதுங்களா? இதெல்லாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்களோட அதிகப்படியான ட்ரேடிங் சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா மணியை விட டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி எதெல்லாம் நல்லதோ, எதெல்லாம் பணக்காரன் யூஸ் பண்ணுற அந்த அஸ்திரமோ அந்த ட்ரிக்ஸோ, புரியுதுங்களா, அதை தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அதனால தான் எங்களுக்கு அதிகப்படியான ட்ரேடு லாபத்தில் வருது. காரணம் அதுதான். புரியுதா? இது எல்லாமே ஒளிமறைவு இல்லாமல் நான் உங்களுக்கு ஓப்பனாக சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். இதெல்லாம் உண்மையா பொய்யா நீங்கள் எடுத்து செக் பண்ணி பாருங்க. புரியுதா? நான் ஒரு விஷயம் இதை உடைச்சா இங்கே தான் போகுது, இதை உடைச்சா இங்கே தான் வருதுங்கிறதே நான் சொல்கிறேன். நான் இப்போ எப்படி நான் சும்மா சொல்ல முடியும்? இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரே விஷயத்த தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், வேற வேற ஆங்கிளில் சொல்கிறேன், ரொம்ப டெப்த்தாக சொல்கிறேன். புரியுதுங்களா? அது மாதிரி ரியல் மார்க்கெட்டோட கனெக்ட் பண்ணி சொல்கிறேன். நேற்று இங்கே இருக்கையில் மார்க்கெட் கீழே தான் வரும்னு சொன்னேன், அப்போ கீழே தான் வந்திருக்கு. அதோட 50% நோக்கி வரும்னு சொன்னேன், இங்கே தான் இருக்குது 50% லைனு. அந்த 50% லைனுக்கு வந்து டச் பண்ணியிருக்கு. அவ்வளோதான் விஷயம். புரியுதுங்களா? ஸோ அதனால் இதெல்லாம் நீங்கள் சீரியஸாக புரிஞ்சுக்கோங்க. சும்மா ஏனோ தானோன்னு புரிஞ்சுக்காதீங்க. அப்போ இது என்னது, இது முடிஞ்சு போன மார்க்கெட்டு, பாஸ்ட் டென்ஸ். இங்கேருந்து இங்கே வரைக்கும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இது வந்து இப்போ கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே வரைக்கும் இருக்கு. இப்போ அப்போ மேலே போகிற மார்க்கெட் என்ன பண்ணணும், இங்கே ஒரு 50% லைன் இருக்கு, ஏற்கனவே செல்லர் கொண்டு வந்தது. இப்போ கரண்டாக கொண்டு போயிட்டு இருக்க 50% இங்கே இருக்கு.
அப்போ என்ன பண்ணணும், மார்க்கெட் வந்து இதை தாண்டி மேலே போகணும், இது வரைக்கும் போகலாம். இப்போ முதல் பிரேக்கிங் பாயிண்ட் என்னது, இது வரைக்கும் போகலாம், இது உடச்சி இந்த பாடி விற்க தாண்டி பாடி வைக்கணும், அடுத்து விற்க வைக்கணும், பாடி வைக்கணும், விற்க வைக்கணும். அப்போ எவ்ரி 2 கேண்டிலுக்கு ஒரு இடம் கேண்டில் அனாலிசிஸும் பண்ணிட்டு இருக்கணும். அதுக்காக இங்கே போயிருந்து உட்காந்துட்டு எனக்கானு உட்காந்துருக்க முடியாது, கேண்டில் அனாலிசிஸ் பண்ணணும். அப்போ இது வரைக்கும் போகலாம், இங்கே போயிட்டு ரெஸ்டிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஏற்கனவே கவனிங்க, இங்கே இருக்குது பையர் கொண்டு போன தூரம் இது 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 இது. அப்போ அதிகபட்சம் கொண்டு போனது எங்கே, இங்கே. குறைஞ்சபட்சம் கொண்டு போனது எங்கே, இங்கே. கவனிங்க, இப்போ குறைஞ்சபட்சத்துக்கு உடச்சி உள்ள அதிகபட்சத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. அப்போ இதை தாண்டி போனால் பாடி வச்சா மட்டும்தான் இங்கே வரும், இந்த பேஸுக்கு வரும், இல்லைன்னா வராது. இப்படிதான் ரீட் பண்ணணும். அப்போ மேலே போகிற மார்க்கெட் என்ன பண்ணணும், இப்படி மேலேயே போயிட்டு இருக்கணும். மறுபடி இதோட 50% தாண்டி கீழே வரக்கூடாது. திரும்ப வந்தால் எது வரைக்கும் வரலாம், இதோட பவுண்டரி எங்கே, டெட்லைன் இந்த 50% வரைக்கும் வரலாம், விக்கு கூட வைக்கலாம். பாடி வச்சதுன்னா திரும்ப இந்த பேஸுக்கே வந்துடும். இப்படிதான் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணணும். கேண்டில் வைஸா பண்ணணும், பேட்டர்ன் வைஸா பண்ணணும், ட்ரெண்ட் வைஸா பண்ணணும், பவுண்டரி வைஸா பண்ணணும். இப்படி பண்ணிட்டே இருக்கணும். அதனால தான் சொல்றேன், இது வந்து ஐசியூல இருக்கிற பேஷண்ட் மாதிரி. புரியுதுங்களா? அப்கிரேட் பண்ணி பண்ணணும், டவுன் கிரேட் பண்ணி பண்ணணும். புரியுதுங்களா? ஓவர் வேல்யூவா இருக்கான்னு பார்க்கணும், அண்டர் வேல்யூவா இருக்கான்னு பார்க்கணும், எல்லாமே பார்க்கணும். புரியுதுங்களா? ஸோ அதனால தான் நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு எல்லாமே சொல்றது. டெக்னிக்கலுங்கிறது 10% தான், ஃபண்டமெண்டல் 10, ட்ரேடிங் சிஸ்டம் 20, ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் 30, சைக்காலஜி 30. அந்த டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் இந்த விஷயத்த வச்சு உங்களையும் உங்களோட பணத்தையும் மார்க்கெட்டோட கனெக்ட் பண்ணுற ட்ரேடிங் சிஸ்டம் மூலமாக, ஸோ அந்த நீங்கள் அப்போ கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா என்ன அர்த்தம், ட்ரேட் எடுத்துட்டீங்க. அந்த டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் மூலமாக ட்ரேட் எடுத்தீங்க. அந்த ட்ரேடை தாங்கி பிடிக்கிற ஒரு விஷயந்தான் 30 மார்க் உள்ள ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டும் 30 மார்க் உள்ள சைக்காலஜியும். அப்போ 60% பேஸ்மெண்ட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், 40% மேலே, அதுக்கு மேலே எடுக்கல 20% இருக்கணும், அதுக்கு மேலே டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் இருக்கணும். புரியுதுங்களா? ஆனால் நீங்கள் அப்படியா பண்ணுறீங்க, ஒரு ட்ரேடை பார்க்குறீங்க, ஏதோ ஒரு இடத்துல அந்த இடத்துல போடு, முழுசாக போடு, மொத்தத்தையும் போடு. அதாவது ஆசை. 10,000 ரூபா கொண்டு போயிட்டு டெய்லி 2,000 சம்பாதிக்கணும், 3,000 ரூபா சம்பாதிக்கணும்னா அப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய பேராசை பிடியில் இருக்கீங்க. அதனால தான் நீங்கள் கடைசி வரைக்கும் சம்பாதிக்க மாட்டேங்கிறீங்க. ஆனால் பணக்காரன் என்ன பண்ணுறான், அவன் 10,000 கோடி கொண்டு போயிட்டு அவன் என்ன ஒரு நாளைக்கு 1000 கோடி சம்பாதிக்கணும்னு எனக்கு நினைக்கிறது இல்லை. ஒரு தொழிலில் பண்ணுறா என்ன கிடைக்குமோ அந்த தொழில் அளவுக்கு எனக்கு வந்தா போதும்னு நினைக்கிறேன். அதனால தான் அவன் வாழ்க்கை முழுதும் வருது. புரியுதா? அதுக்கு மேலே ஹையாக வேணும் அப்படின்னா நல்ல அண்டர் வேல்யூவில் மார்க்கெட் அப்ரோச் பண்ணுறான், டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறான். அதனால தான் அவன் என்ன பண்ணுறான், பிரம்மாண்டமான ப்ராஃபிட்டில் அவனோட தொழிலை வளர்த்துட்டே இருக்கான். அப்போ இந்த மாதிரி பணக்காரனுக்கான சந்தை தான் பங்கு சந்தை. ஏழைகளுக்கெல்லாம் இங்கே இடமே கிடையாது. நீங்கள் ஏழையா பணக்காரனாங்கிறது நீங்கள் வச்சிருக்க பணத்தை பொறுத்து இல்லை, உங்களோட நாலேஜையும் உங்களோட ப்ராக்டிஸும் பொறுத்து. இது ரெண்டும் நீங்கள் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த தொழிலை ஜெயிக்க முடியும். இல்லைன்னா நீங்கள் தொழிலுக்கு தயவு செய்து வராதிங்க. அதுதான் நான் திரும்ப திரும்ப பண்ணுற அட்வைஸ். வந்து பணத்தை லாஸ் பண்ணுறதை விட நீங்கள் பத்திரமா வச்சிருக்க பணம் உங்களை காப்பாற்றும். புரியுதுங்களா? அதனால் இந்த தொழிலை வந்து முழுசாக கற்றுக்கணும். சும்மா வந்து அரைக்குறையாக அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான், நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்கிறதான், அவங்க நினச்சாலே எனக்கு டென்ஷன் ஆகிடும். இந்த பண்ட பாத்திரம் விற்கிறவனை நம்பிலாம் இந்த தொழிலுக்கு வராதிங்க. இந்த தொழிலாக சொல்லி கொடுக்குற நபரை நம்பி நீங்கள் வாங்க. அதுவுமே அவங்க ட்ரேட் பண்ணுற நபராக இருக்கணும், அவங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களாக இருக்கணும், அவங்க முதல்ல ட்ரேட் பண்ணி லாபம் எடுக்கிற நபராக இருக்கணும். அது மாதிரி லைவ் ட்ரைனிங் இருக்கணும். எங்கே போனாலும் லைவ் ட்ரைனிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். காரே இல்லாமல் காரை போர்டில் வரைஞ்சிக்கிட்டு, ஒரு பிளாக் போர்டில் வரைஞ்சிக்கிட்டு, இல்லை காரை எடுத்து புக்கில் வச்சுக்கிட்டு என்னதான் சொல்லி கொடுத்தாலும் உங்களுக்கு கார் ஓட்ட வருமா, வராது. அதனால தான் சொல்கிறேன், ட்ரைனிங்கிறது லைவ் ட்ரைனிங்காக இருக்கணும். தொழிலாக போய் கற்றுக்கணும். புரோட்டா போடணும்னா புரோட்டா போடுற இடத்துக்கு போயிட்டு மாவு பிணையிறது தொழிலை ஆரம்பிக்கணும். மாவு பிணையிறது கூட எனக்கு தெரிஞ்சு அதிகம் தான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி கூட ஏதாவது ப்ராசஸ் இருக்கலாம். அடிப்படையிலேருந்து ஆரம்பிக்கணும், முடிகிற வரைக்கும் உள்ள எல்லா நாலேஜும் உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரியணும். அதுபோக ப்ராக்டிஸ் இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் போய் கடையே வைக்கணும். அப்போ கூட கடை வைக்க முடியாது. பரோட்டா மாஸ்டர் வேணா வேலைக்கு போகலாம். கடை வைக்கிறதுக்கு அதுக்கு இன்னும் 4-5 டிபார்ட்மெண்ட் தனியாக இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் அதுவுமே பண்ண முடியும். வேலைக்கு போகலாம் பரோட்டா மாஸ்டர். புரியுதுங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் தெளிவாக பாருங்கள், இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? பேசிக்லேருந்து என்னென்ன வீடியோஸ் இருக்கோ இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், கிளியர் கட்டாக புரிஞ்சுக்கணும். இந்த வீடியோவை நான் என்ன பண்ணுறேன், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். சரியா? ஓகேவா? இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி.